Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and now Shravanee ma'am. So இன்னும் கெமிஸ்ட்ரிக்கு வெறும் ரெண்டு நாள் தான் வந்து டைம் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நாட் ஒன்லி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த லாஸ்ட் மினிட்ல தான் நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ கவலையே வேண்டாம், நான் உங்க கூட இருக்கேன். ஸோ கரெக்டா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த எக்ஸாமுக்கு அடுத்த 2 நாள் நம்ம எப்படி வெறி கொண்டு படிச்சா நம்மளுடைய ட்ரீம் ஸ்கோர் வாங்க முடியும் அண்ட் தென் நம்மளுடைய கட் ஆஃப், நம்மளுடைய ட்ரீம் கட் ஆஃப் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். சரியா? ஸோ அடுத்த 2 days நம்ம எப்படி வெறித்தனமா படிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாமா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எஸ். ஸோ குயிக்கா எனக்கு எல்லாருமே வந்து சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். Quickly let me know in the chat section. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ clear? சூப்பர்ப்பா. சோ எத்தனை பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க, எத்தனை சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க எனக்கு சாட்ல சொல்லுங்க. பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பயோ அப்படின்னு சொல்லுங்க and then வந்து சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து சிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சா? ஓகே கைஸ், சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா chemistry is really going to be the cut off பூஸ்டர் இல்லையா? நம்மளுடைய கட் ஆஃப் வந்து அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்ல நம்ம பூஸ்ட் பண்ணியே ஆகணும். ஹார்ட்லி நம்ம கையில வந்து வெறும் 2 நாள், இன்னைக்கு ஒரு 1/2 நாள் முடிஞ்சு போச்சு, அது ஆல்ரெடி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஓகே, சோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு மறக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டும் இல்லையா? கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு ஈஸியா மறந்து போகக்கூடிய ஒரு சப்ஜெக்டும் கூட தான். சோ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா which is tomorrow, நாளைக்கு காலையில 5 o'clock. ஓகே, சோ நாளைக்கு காலையில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 AM நான் உங்களை மீட் பண்ண போறேன். யாரெல்லாம் வர போறீங்க லைவுக்கு சாட்ல இப்பவே வந்து உங்க பேரை போட்டு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. ஓகே, 5 AM நான் உங்களுக்கு லைவ் வர போறேன். 1 hourல 1 சாப்டரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெரி கொண்டு செம்ம சூப்பரா வந்து முடிக்க போறோம். அண்ட் நான் உங்களுக்கு முடிக்க என்னுடைய பிடிஎஃப்பும் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே வந்து இருக்க போறேன். ஐ எம் கோயிங் டு சென்ட் யூ த பிடிஎஃப் ஆல்சோ. ஓகே, சோ கெமிஸ்ட்ரியில நம்ம என்ன பண்ண போறோம், 1 மார்க்லயும் 15 out of 15 எடுக்க போறோம். அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிடுவேன், உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் எப்படி நீங்க வந்து 2 and 3 மார்க்ஸ்ல எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணிட முடியும். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோ நீங்க வந்து புக் பேக்ல few questions படிச்சிட்டீங்கனாலே 2 and 3 மார்க்ஸ் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 and 3 மார்க்ல நமக்கு எது கஷ்டமா இருக்கும், ப்ராப்ளம்ஸ் அண்ட் கம்பல்சரி क्वेश्चन. சோ அந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் எல்லா ப்ராப்ளம்ஸும் நடத்த போறேன். ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரிக்கு தேவையான ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸும் நடத்த போறேன். ஓகே, அண்ட் கமிங் டு த 5 மார்க். சோ 5 மார்க் क्वेश्चनல வந்து டைரக்டா கேட்கக்கூடிய எல்லா 5 மார்க் ஒன் ஷாட் நம்ம வந்து ரீகால் பண்ண போறோம். ஓகே, அது மட்டும் இல்லாம 2 and 3 மார்க் கம்பைன் பண்ணி கேட்டாலும் நீங்க வந்து சூப்பரா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ டோன்ட் வரி அட் ஆல். சோ நாளைக்கு 19th அன்னைக்கு, சோ 19th அன்னைக்கு காலையில 5 மணில இருந்து நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, என் கூட சேர்ந்து வந்து நீங்க கம்ப்ளீட்டா சாப்பாட்டுக்கு டைம் கொடுங்க மேம். கண்டிப்பாடா, எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். நடுவில் லஞ்ச் பிரேக்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நைட் எல்லாரும் வந்து நம்ம இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிடுவோம். ஓகே, ஸோ 11 o'clock நீங்க தூங்கிடலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த PDF அதுதான் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ சீக்கிரமா நைட்டு தூங்கிடுங்க. காலையில ஷார்ப் 5 o'clock கிளாஸ் வந்து பிகின் ஆயிடும். எப்பயும் போல ஸ்ராவணி மேம் வந்து நாளைக்கு கிளாஸ்லயும் லேட்டா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஷார்ப் 5 o'clock எல்லாருமே வந்துருங்க. மேம் நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் தென் 5 மார்க் வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா 20ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம், 20th மார்ச் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ காலையில எழுந்தோடனே நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன், ஐ எம் கோயிங் டு டீச் யூ நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே, சோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் உடைய நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to start with problems. ஓகே, எல்லா ப்ராப்ளம்ஸ்மே எதுவுமே விட போறது இல்ல, ஆல் ப்ராப்ளம்ஸ். சோ நேமிங் ரியாக்ஷன் ஒரு 2 hours லைவ் இருக்கும் 8 o'clock. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து 4 hours இருக்க போகுது. சரியா? ஏன்னா எல்லா சாப்டரோட ஃபார்மட் 4 சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். சோ 4 hours லைவ் இருக்க போகுது 11 o'clock. ஓகே, தென் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் 5 மார்க் क्वेश्चन.
எல்லா 5 மார்க்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ அது வந்து ஒரு 2 ஹவர் தான், ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ல எல்லா 5 மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் 5 o'clock. இது எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நான் வந்து நடத்தி முடிச்சிட்டேன் சரியா. சோ இது எல்லாமே அகைன் ஒன்ஸ் ஃபார் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ நாளைக்கு 15 hour மறந்துடாம எல்லாரும் வந்துருங்க. ஐம் ஃபீலிங் பேடா, பரவாயில்ல எல்லாருமே எக்ஸ்ட்ரா டேட்டா பேக் போட்டுக்கோங்க சரியா. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில், கொஞ்சம் ஜூஸ், அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா பேக், போனுக்கு பவர் பேங்க் இல்லைன்னா சார்ஜ் போட்டு வச்சிருங்க. நாளைக்கு சொல்லிடுங்க அம்மா போன்ல சார்ஜ் போனா அப்பா போன்ல நம்ம வந்து லைவ் போயிடுவோம். ஓகே, சோ பசங்களா நம்மளால கண்டிப்பா முடியும். ஓகேவா, நம்மளால கண்டிப்பா வந்து முடியும். 2 நாள் டைம் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு அப்படின்னு விட போறீங்களா? இந்த 2 நாள்ல வெறி கொண்டு என் கூட சேர்ந்து ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பேக்லாக்ஸ் முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேல ரிவைஸ் பண்ண போறீங்களா? பீஸ்ட் மோடுக்கு எல்லாரும் ரெடியா? எல்லாருமே இப்ப பாரு வெறி கொண்டு பீஸ்ட் மோடுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? எஸ், இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில். நான் என்னோட நிறைய வீடியோஸ்ல இதை வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறமா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கேப் விட்டோம்னு வச்சுக்கோ, நம்மள முந்திட்டு போறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க, எங்கெங்கயோ போயிடுவாங்களாம். ஓகே, சோ நம்ம ஜெயிச்சு முடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரெஸ்டே எடுக்க போறோம். ஓகே, சோ சாட்ல எல்லாருமே ஃபயரை பறக்க விடுங்க. நீங்க முடியாது அப்படின்னு நினைச்சா கூட அடுத்த 2 days நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் போடுவோம்டா, நம்மளோட முடிஞ்ச எஃபோர்ட் போடுவோம், உயிரை கொடுத்து படிப்போம். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன மேம் பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம குயிக்கா ஃபாஸ்டா 1 மார்க் கொஸ்டின் முடிக்க போறோம். அந்த 1 மார்க் கொஸ்டின் உடைய PDF நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல கொடுத்திருக்கேன் சரியா, which is chatல ஃபர்ஸ்ட் chatல வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் உடைய PDF வந்து ஃபர்ஸ்ட் chatல வந்து கொடுத்திருக்கேன். அதை முடிச்சதுக்கு அப்புறமா 7th சாப்டர் உடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு லைவ்ல இருக்கிறப்பவே நான் இப்ப இங்க எழுதக்கூடிய ரிட்டன் நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, 7th சாப்டர் உடைய ரிட்டன் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் இப்போ சாட்லயும் வந்து கொடுத்துருவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எனக்கு டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन குயிக்லி எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஒரு 1 மார்க்கும் நம்ம தீயா படிக்க போறோம். அண்ட் இன்னைக்கு படிக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all going to be the book inside 1 mark. உங்களுக்கு நான் வந்து ஒரு PDF கொடுத்திருக்கேன்ல, அந்த PDFல வந்து பாத்தீங்க அப்படின்னா book inside 1 mark எங்க இருந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க எல்லாத்தையுமே வந்து கொடுத்திருக்கோம். ஓகே, சோ குயிக்கா B கரெக்ட்டா பாத்துருவோமா? வெரி குட். in the froth flotation process the collectors such as என்ன xanthate, சோடியம் இல்லையா, என்ன xanthate ஞாபகம் இருக்கா? எஸ், வெரி குட். நம்ம ஓர் வந்து தண்ணில கலக்காம பாத்துக்கும், which is B, non wettability of mineral particles in water. நம்மளுடைய ஓர் வந்து ஆயில்ல தான் கலக்கும். அண்ட் நமக்கு தேவையில்லாத கேங் வந்து எதுல கலக்கும் அப்படின்னா வாட்டர்ல தான் கலக்கும். தேவையில்லாத கேங் வந்து வாட்டர்ல கலக்கும், ஓர் வந்து ஆயில்ல கலக்கும். நம்ம அதுக்கு தான் சோடியம் இத்தைல் xanthate வந்து ஆட் பண்றோம். அந்த சோடியம் இத்தைல் xanthate தான் கலெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन டக்கு டக்குன்னு கவனிங்க. concentration of copper glance is done by. இப்போ கான்சென்ட்ரேஷன்ல நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. மேக்னெட்டிக் செப்பரேஷன் இருக்கு, froth flotation இருக்கு, ஹைட்ராலிக் வாஷிங் இருக்கு, லீச்சிங் இருக்கு, froth flotation இருக்கு. ஓகே, சோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் எந்த ப்ராசஸ் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? காப்பர் கிளான்ஸ். காப்பர் கிளான்ஸ், காப்பர் கிளான்ஸ் வந்து என்ன ஓர்? காப்பர் கிளான்ஸ் வந்து என்ன ஓர்? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏ, ஆப்ஷன் ஏ சரியா. லீச்சிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் the process of heating a copper pyrite to remove sulfide is called. The process of heating copper pyrite to remove sulfur is called. காப்பர் பைரைட்டை ஹீட் பண்ணி நம்ம சல்ஃபரை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரிமூவ் பண்றோம். ஓகே, சல்ஃபர் இம்பியூரிட்டிஸை வந்து எப்படிடா ரிமூவ் பண்ணுவோம்? சல்ஃபர் இம்பியூரிட்டிஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? வெரி குட், ரோஸ்டிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ ரோஸ்டிங், சோ சல்ஃபைட் ஓர்ஸ் எல்லாமே ரோஸ்டிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கால்சினேஷனுக்கு வந்து கார்போனேட் ஓர், இதே கார்போனேட் ஓரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ரேட்டட் ஓர், கார்பனேட் ஓர் ஆர் ஹைட்ரேட்டட் ஓர் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கால்சினேஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்து கால்சினேஷன் பண்ணுவோம் சரியா. இப்போ இந்த ரோஸ்டிங் கால்சினேஷன்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஓரை அதோடைய ஆக்சைடுக்கு மாத்துறது தான், ஒரு ஓரை அதோடைய ஆக்சைடுக்கு மாத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரோஸ்டிங், கால்சினேஷன் இப்படி எல்லாம் வந்து சொல்லுவோம் சரியா. ஓகே, இதுவே ஸ்மெல்டிங் பாத்தீங்கன்னா ஆக்சைடை நம்ம வந்து ஓருக்கு மாத்துறோம். ஓகே, சூப்பர். சோ இப்போ அடுத்த क्वेश्चन டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க.
Next question, faster. Tin stone, chromite, pyrolusite are concentrated by dash process. First chapter metallurgy லே பாருங்களேன் நமக்கு தெரியாம எவ்வளவு questions இருக்கு அப்படினு. How to download 1 mark PDF? நான் first commentsல கொடுத்திருக்கேன் பசங்களா. I have given you the first comment, okay? Quicker. Tin stone, chromite, pyrolusite are concentrated by. இது எல்லாமே என்ன ஓர்? மேக்னெட்டிக் ஓர் இல்லையா? இப்போ மேக்னெட்டிக் ஓர் எல்லாத்தையுமே நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமா தான். ஓகே, சோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமா தான் மேக்னெட்டிக் ஓர் எல்லாத்தையுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கிராவிட்டி செப்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி டிஃபரன்ஸ் மூலமா தான் கிராவிட்டி செப்பரேஷன் பண்றோம். ஓகே, so next, which of the following is not a mineral of aluminum? இந்த மாதிரி क्वेश्चन வந்து கேட்பாங்க. உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப்லோ காலம் கொடுத்திருக்காங்களா? அந்த டாப்லோ காலம்ல எந்தெந்த மெட்டலுக்கு எந்தெந்த ஓர் இருக்கு அப்படி நம்ம வந்து படிச்சிருப்போம். எந்தெந்த மெட்டலுக்கு என்னென்ன மினரல் அண்ட் ஓர் இருக்கு அப்படினு அத பேஸ் பண்ணி தான் இங்க क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. டி கரெக்ட்டா? Which of the following is not the mineral of aluminum? Very good. Malachite. இந்த malachite வந்து என்னது? malachite green dye ல தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? So bauxite, cryolite, china clay எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா they are all mineral of aluminum. Hall Herold process dash act as anode. Hall Herold process 5 mark question நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. So Hall Herold processல வந்து எது வந்து நமக்கு anode-ஆ வந்து ஆக்ட் ஆகும்? எது வந்து நமக்கு anode-ஆ ஆக்ட் ஆகும்? First-ஆ ஆனோடா. வெரி குட் வெரி குட். ஏ கார்பன். சரியா? சோ கார்பன் பிளாக்ஸ் தான் வந்து நமக்கு ஆனோடா வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட், மேக்னசைட் இஸ். மேக்னசைட் வந்து என்ன ஓர்ப்பா? மேக்னசைட் வந்து என்ன ஓர்? பாருங்க பாருங்க. சோ எப்படி வந்து 15 1 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட நமக்கு 10 தான் புக் பேக் கேட்க போறாங்க. 5 1 மார்க் புக் இன்சைட் தான் கேட்க போறாங்க. அப்ப 1 மார்க்லயே நம்ம மார்க் கம்மி வாங்கிட்டோம்னா கரெக்ஷன் பண்றவங்க வந்து இல்ல அதுக்கு அப்புறமா நீ ஒண்ணு கரெக்ட்டா எழுதிருக்கியா, டெம்பரேச்சர் கரெக்ட்டா போட்டுருக்கியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. 1 மார்க்ல ஃபுல் மார்க் வாங்கிட்டா டாப்பர் பேப்பர் போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஓகே, ஏவா டியா பியா? பி. ஏ பி சி டி. மேக்னசைட் வந்து என்னது? B. Okay, so magnesium carbonate. Magnesium carbonate. Okay, so அடுத்து பாருங்க, semiconductors are purified by what method? Semiconductors like silicon, germanium இதெல்லாம் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பியூரிஃபை பண்றோம்? செமிகண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா? செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பியூரிஃபை பண்றோம்? ஃபாஸ்டா? வெரி குட். ஏ zone refining. Zone refining ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட. ஓகே, மான்ஸ் ப்ராசஸ்ல எதை பண்றோம்? மான்ஸ் ப்ராசஸ்ல என்ன பண்றோம்? நிக்கல். வெரி குட். நிக்கல் வந்து நம்ம மான்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்றோம். இதே டைட்டானியம் எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிஃபைன் பண்றோம்? டைட்டானியம் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்றோம்? வான் ஆர்கெல் மெத்தட். வான் ஆர்கெல் மெத்தட். ஓகே, சூப்பர்டா. அடுத்து பாருங்க, which of the following undergoes அமோனியா லீச்சிங் ப்ராசஸ்? இதுல வந்து லீச்சிங் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்? ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் கூட ரியாக்ட் பண்ணி தான் நம்ம இந்த லீச்சிங் ப்ராசஸ் வந்து பண்றோம் இல்லையா? we will react it with suitable solvent. சூட்டபிள் சால்வெண்ட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். சோ இதுல வந்து நமக்கு அமோனியா லீச்சிங் வந்து எது வந்து அண்டர்கோ பண்ணும்? which will undergo the ammonia leaching? Yes, nickel, copper, cobalt. Yeah, very good. Nickel, copper, cobalt தான் ammonia leaching வந்து undergo பண்ணும். Okay, the process of gold is reduced to elemental state is called as. gold இருக்கு இல்லையா? அந்த gold வந்து நம்ம elemental stateக்கு reduce பண்ணக்கூடிய ஒரு process வந்து என்னது? gold வந்து நம்ம reduce பண்றோம் to a process. அந்த processக்கு பேரு வந்து என்னது? Yes, B. Very good da. It is called as cementation. So gold நம்ம என்ன பண்றோம்னா cyanide leachingல cyanide கூட ரியாக்ட் பண்ணி gold cyano complex prepare பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்ல தான் அந்த cyanide தனியா பிரிச்சு gold தனியா எடுத்துக்கிறோம். அந்த process தான் cementation அப்படினு வந்து சொல்லுவோம். Quartz is an example of dash type of silicates. P blockல இந்த டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. types of silicates ல இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. Quartz is an example of என்ன silicates? Ionosilicates ஆ, tectosilicates ஆ, amphiboles ஆ இல்ல cyclic silicates ஆ? ஆன்சர் நிறைய இதுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. very good. It is tectosilicates. Quartz is an example of tectosilicates. The Greek word allosanthropes means what?
allotropism அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா நம்ம allotropism கார்பன் வந்து allotropic in nature அப்படின்னு சொல்றோம் கார்பனுக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு கார்பன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து டைமண்டா இருக்கு அந்த பக்கம் பார்த்தா அது வந்து கிராஃபைட்டா இருக்கு கார்பன் நானோ டியூப்ஸா இருக்கு அந்த மாதிரி கார்பனுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி process வந்து இருக்கு ரைட் சோ அப்ப கார்பனுக்கு என்ன ஆன்சர் very good change and another different and similar size which will be the right answer all the above வந்தோம்னா அதான் ஆன்சர் சொல்றீங்களா நோடா another நல்ல கவனிங்க allos அப்படினா another அப்படினு அர்த்தம் and trop அப்படினா change அப்படினு வந்து அர்த்தம் சரியா Greek wordக்கு வந்து option C is the right answer okay super அடுத்து போலாமா dash is hard and does not conduct electricity with tetrahedral net of sp hybridization of 3 okay sp3 hybridization அது ஒண்ணும் இல்ல sp3 hybridization okay ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும் okay sp hybridization of 3 னா என்ன அர்த்தம் sp3 hybridization ரொம்ப வந்து ஹார்டா இருக்குமா and do not conduct electricity diamond graphite yes very good diamond தான் இல்லையா so diamond தான் வந்து ஹார்டா இருக்கும் அதே நேரத்துல வந்து they do not conduct electricity இதே graphite கேட்டாங்க அப்படினா என்ன எழுதுவீங்க graphite வந்து பாத்தீங்க அப்படினா சாஃப்ட்டா இருக்கும் and they conduct electricity and அவங்க வந்து பாத்தீங்க அப்படினா they conduct electricity okay super so next வந்து பாருங்க boron silicon germanium arsenic tellurium tin இவங்க எல்லாரும் வந்து என்னது நான் இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்து இதுல மெட்டல் எது மெட்டலாய்டு எது அப்படினு கேட்டா இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க so bold and strong girls okay bold and strong girls are superbly teaching அப்படினு ஞாபகம் வச்சுக்கோ சும்மா சரியா so bold and strong girls are superbly teaching so இந்த elements எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா they are the only metalloids okay இவங்க எல்லாரும் வந்து metalloids வந்து இருப்பாங்க metalloidsக்கு முன்னாடி எல்லாமே non metal metalloidsக்கு அப்புறம் இருக்குது எல்லாமே வந்து metalloidsக்கு முன்னாடி இருக்குது எல்லாமே வந்து metal metalloidsக்கு அடுத்து இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா they are all non metals ஓகேவா சூப்பர் so next வந்து கவனிங்க diborane has dash bridged hydrogens diborane உடைய ஸ்ட்ரக்சர் பாத்துக்கோங்க B2H6 இல்லையா diborane ஸ்ட்ரக்சர் வந்து B2H6 so diboraneல வந்து 4 டெர்மினல் ஹைட்ரஜன் வந்து இருக்கும் diboraneல 4 டெர்மினல் ஹைட்ரஜன் வந்து இருக்கும் இந்த ரெண்டு BH2 bonds are linked by 2 bridged hydrogen ரெண்டு bridged hydrogens தான் கம்பைன் ஆகி இருக்கு so 2 is the right answer okay so 2 is the right answer okay super அடுத்து பாருங்க olivine is an example of dash type of silicates மேம் இதெல்லாம் நம்ம புக்ல இருந்தா அந்த क्वेश्चनலாம் கேட்டிருக்கீங்களா நம்ம உள்ள பேர் கேள்வியே பட்டதே மேம் லைவ் அட்டெண்ட் பண்ணா பயம் தான் வருது கான்ஃபிடன்ஸ் வரல அப்படினு ஃபீல் பண்றீங்களா டோன்ட் வரி அட் ஆல் ஒரு சாப்டர்ல இருந்து எங்க இருந்தெல்லாம் இந்த புக் சைட் 1 மார்க் கேட்பாங்க அப்படினு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி ஒரு சாப்டருக்கு நீ என்னென்ன பார்க்கணும் அதுக்கு அப்புறமா பிராக்டீஸ் ப்ராப்ளம் எல்லாமே PDF ஆவே கொடுத்துட்டேன் சரியா அந்த PDF தான் ஃபர்ஸ்ட் சாட்ல இருக்கு மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே so olivine is an example of very good ortho silicates க்கு வரும் meso silicates க்கு வரும் both A and B சரியா dash compound is not undergoing hydrolysis reaction இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணாது ஹைட்ராலைசிஸ் அப்படினா வந்து என்னது நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி பாண்ட பிரேக் பண்றோம் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படினா பாண்ட பிரேக் பண்றோம் இல்லையா எது வந்து நமக்கு வந்து ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது A C கிடையாது A சரியா boron trifluoride so BF3 தான் பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படினா ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்ட பிரேக் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பாருங்க hybridization of carbon in graphite fullerene graphene carbon nanotubes actually இது வந்து மாறும் இந்த क्वेश्चन நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒவ்வொண்ணுக்கும் ஹைபிரிடைசேஷன் வந்து மாறும் which of the following elements are metalloid நான் இப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ வந்து சொல்லி கொடுத்தேன் என்னது bold and strong girls are superbly teaching அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா சோ அதுல வந்து எது வந்து நமக்கு வந்து மெட்டலாய்டா வந்து இருக்கு arsenic tellurium antimony silicon மேம் அதுல வந்து சிம்பிள்ஸா கொடுத்தீங்க மேம் இங்க என்ன மேம் இப்படி இருக்கு boron germanium bold and strong girls are superbly teaching நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சில எலிமெண்ட்ஸ் அத பேஸ் பண்ணி தான் நமக்கு இதுல வந்து இருக்கு very good all the above arsenic tellurium antimony silicon boron germanium எல்லாமே வந்து வரும் ஓகேவா சூப்பர் an aqueous solution of ammonium chloride is aluminum chloride is
AlCl3 இருக்கு இல்லையா, AlCl3 உடைய aqueous solution வந்து எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்குமா இல்ல பேசிக்கா இருக்குமா? முதல்ல அலுமினியம் குளோரைட் வந்து என்னது? இட் இஸ் a Lewis acid இல்லையா? அலுமினியம் குளோரைட், போரான் ட்ரைஃப்ளோரைட், இவங்க எல்லாருமே Lewis acids, ரைட்? சோ அப்ப இது எது வரும்? an aqueous solution of aluminum chloride வந்து எப்படி இருக்கும்? acidic in nature இருக்கும். வெரி குட் acidic in nature வந்து இருக்கும். சரியா? ஏனா AlCl3 வந்து பாத்தீங்க அப்படினா it is a Lewis acid. இதுவே என்னது? Lewis acid. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, sodium hydroxide with white phosphorus in an inert atmosphere of carbon dioxide or hydrogen gives. நான் சோடியம் ஹைட்ராக்சைட ஒயிட் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன கொடுக்கும்? ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன், இது. ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைட ஒயிட் பாஸ்பரஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? வெரி குட், பாஸ்பின் உடைய ப்ரிப்பரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாப்டர்ல வந்து பாஸ்பின் உடைய ப்ரிப்பரேஷன், அப்புறமா பாஸ்ஜீன் உடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு 2 மார்க்ல கேட்கலாம். குளோரின் ரியாக்ட் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு டு கிவ், குளோரினை வந்து நீங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். குளோரினை எடுத்து நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு ஒண்ணு கிடைக்குமே. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. வெரி குட். ப்ளீச்சிங் பவுடர். ஏண்டா ஆன்சர் எல்லாரும் பார்த்து சொல்றீங்களா பார்க்காம சொல்றீங்களா? இவ்வளவு கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. எத்தனை பேருக்கு மேம் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மேம், இதெல்லாம் நான் இது வரைக்கும் வந்து படிச்சதே இல்ல, இதெல்லாம் நான் வந்து சுத்தமா நான் இது வரைக்கும் என்னது படிச்சதே இல்ல அப்படின்னு வந்து ஃபீல் பண்றீங்க? எஸ், சும்மா படிச்சதே இல்ல மேம், எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. பயப்படாதீங்க, இதுதான் சான்ஸ். சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து படிக்க ஆரம்பிக்கணும். ஐ எம் டெல்லிங் யூ எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்கலாம் அப்படிங்கறத நான் இப்ப காட்டிட்டேன்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்க ப்ரிப்பரேஷனை இப்ப கூட சூப்பரா கிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரச்சனையே இல்ல, கத்துக்கோ. இதுல ஒரு क्वेश्चन கூடமா வந்துராம போயிடாது. நமக்கு பப்ளிக்ல எங்க இருந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு ஒன்னு பார்த்து உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு வரும், படிச்சிடலாம். சரியா? சோ right answer is bleaching powder உடைய preparation important. Dash phosphorus is poisonous in nature and a characteristic garlic smell. எதுக்கு வந்து எந்த phosphorus வந்து நமக்கு poisonous-ஆ இருக்கும், அதே நேரத்துல அதோடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் garlic பூண்டு மாதிரி ஸ்மெல் வந்து வரும். எஸ், பூண்டு மாதிரி வந்து ஸ்மெல் வந்து வரும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குயிக்கா? எஸ், சி தான் கரெக்டான ஆன்சர். ஏவா? ரெட் பாஸ்பரஸா ஒயிட் பாஸ்பரஸா? எந்த பாஸ்பரஸ்? எல்லோ பாஸ்பரஸ். சரியா? ஒயிட் பாஸ்பரஸா ரெட் பாஸ்பரஸா? எல்லோ பாஸ்பரஸ். சரியா? சோ எல்லோ பாஸ்பரஸ் தான் நமக்கு பாய்சனஸா வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், the bond angle in ammonia is ஓகே. பயோ ஸ்டூடண்ட்ஸால எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்க முடியும்டா. சி முடியும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், நாளைக்கு காலையில 5 மணிக்கு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க எல்லாம் வந்து இல்ல முடியுமான்னு கேள்வி கேட்டு வெயிட் பண்ண போறீங்களா? இல்ல படிச்சே தீர்றேன்டா, நாளைக்கே முடிக்கிறேன்டா அப்படின்னு வெறி கொண்டு என் கூட சேர்ந்து படிக்க போறீங்களா? பாண்ட் ஆங்கிள் இன் அலுமினியம் இஸ் சியா? 107 வருமா? 10 டி. சரியா? டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, 107 கரெக்ட் தான். 107 டிகிரி. சரியா? 107 டிகிரி. சூப்பர். சோ what is used in match boxes? யூசஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு டேப்லோ காலம் கொடுத்திருப்பாங்க, யூசஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த யூசஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு क्वेश्चंस வந்து தாராளமா வந்து கேட்கலாம். ஓகே, which is used in match box? match boxல எது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? ரெட் பாஸ்பரஸ். வெரி குட், ரெட் பாஸ்பரஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா match boxல வந்து யூஸ் பண்ணுவோம். helium is used in balloon in place of hydrogen because நம்ம ஹைட்ரஜனுக்கு பதிலா அந்த பலூன்ல வந்து நம்ம ஹீலியம் யூஸ் பண்றோம். ஏன்? இன்கம்பஸ்டிபிள், ரேடியோ ஆக்டிவ் அண்ட் டிடெக்டட் ஈஸிலி. ஹீலியம் என்ற ரேடியோ ஆக்டிவா இருக்க போது இது தப்பு. லைட்டர் than ஹைட்ரஜன் ரெண்டுமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? சோ both A and C is the right answer. ஓகே, hydrolysis of urea gives. சோ யூரியாவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்றோம். சோ யூரியாவை நமக்கு பிரேக் பண்ணா என்ன கிடைக்கும்? இது வந்து நம்ம preparation of somethingல படிச்சிருக்கோம். நம்ம வந்து படிச்சிருக்கோம். நம்ம படிக்காத क्वेश्चनலாம் இல்ல.
You can answer ammonia. Very good. Ammonia. சரியா? So ammonia நம்ம prepare பண்ணலாம். யூரியாவை நம்ம hydrolysis பண்றது மூலமா. சரியா? யூரியாவை hydrolysis பண்றது மூலமா. Reactivity of hydrogen is in the order. Reactivity of hydrogen is in the order. Hydrogen நம்ம வந்து எப்படி வந்து react பண்ணலாம்? அதாவது எந்த groups கூட வந்து அது வந்து சூப்பரா வந்து react பண்ணும். இது முடிச்ச ஸ்பீடுக்கு problem start பண்ண போறோம்டா. Yes. Fluorine, chlorine, bromine, iodine. Very good. Hydrogen எப்பயுமே fluorine கூட தான் நல்லாவே இருக்கிறதே நல்லா ரியாக்ட் பண்ணும். அப்புறமா fluorine, chlorine, bromine, iodine. Option A தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, the noble gas have dash ionization energy compared to other elements. இப்போ noble gas அப்படினா என்னது? அதோட outermost shell வந்து கம்ப்ளீட்டா fill ஆகி இருக்கும். Ionization energy அப்படினா அந்த ஒரு ஆட்டம் கிட்ட இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை புடுங்க எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ, ஒரு ஆட்டம் கிட்ட இருந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதான் அயனைசேஷன் எனர்ஜி. நோபல் கேசஸ்ல கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். அப்போ அது அவ்வளவு ஈஸியா தரவே தராது. அப்போ எனக்கு நிறைய எனர்ஜி இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், இந்த நோபல் கேஸ்ல இருந்து நான் வந்து பிரிக்க முடியும். ரைட்? அப்போ லார்ஜஸ்ட் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து யாருக்கு இருக்கும்? நோபல் கேஸ் தான் இருக்கும். Dash mixture is used by divers to prevent bend. Bendனா என்ன தெரியுமா? இப்போ வந்து நான் தண்ணிக்குள்ள வந்து டைவ் பண்ணி உள்ள போயிட்டேன். இப்போ நான் தண்ணிக்குள்ள இருந்து நான் மேல வரணும். சரியா? திடீர்னு ஃபாஸ்டா நான் மேல வந்தேன் அப்படின்னு வெச்சுக்கோயே, பிரஷர் டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கும் இல்லையா? சோ நம்ம பாடியில இருந்து அந்த டிசால்வ்ட் கேஸஸ் வந்து வெளியில போறப்போ அந்த பிரஷர் டிஃபரன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா கை கால் மூட்டு எல்லாமே வந்து பயங்கரமா பெயின் காஸ் பண்ணும். அந்த பெயின்ஃபுல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் பேர் தான் வந்து பெண்ட்ஸ். ஓகேவா? அதனால அந்த ஆக்சிஜன் பலூன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் பலூன்ல வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுவாங்க? they will carry a cylinder இல்லையா? ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன், யூசஸ் ஆஃப் ஹீலியம்ல இருக்கு. ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், வெறும் ஆக்சிஜன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுறா, எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க. நாளைக்கு காலையில 5 o'clock everybody assemble here. ஓகே, சூப்பர். which of the following statement is correct for 3D transition elements? which of the following வந்து correct? 3D series of elementsக்கு எது வந்து correct டா? ஃபாஸ்டா சொல்லுங்க. மெட்டல் ஆக்சைடு வந்து எதெல்லாமே ஃபார்ம் பண்ணும்? 3D series of element தெரியும்ல, சன், டி, வி, சி, எம், ஐகோனிக், Z அப்படி நம்ம வந்து க்ளூ படிச்சிருக்கோம். ஸ்காண்டியம், டைட்டானியம், இரிடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். அந்த பாஸ்பரஸ் மட்டும் நான் செக் பண்ணிடுறேன்ப்பா. ஒயிட் பாஸ்பரஸா? ஐ செக் தட். ஓகேவா? இட்ஸ் நாட் yellow phosphorus, it is white phosphorus. நான் அதை மட்டும் செக் பண்ணி மாத்திடுறேன். ஓகே, B, very good. all metals except scandium forms metal oxides. scandium தவிர எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படினா metal oxides வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பா. the highest possible oxidation state shown by osmium is. ஓகே, highest oxidation state தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. சாப்டர் 3 and 4ல இந்த oxidation state questions எல்லாம் நல்லபடியா வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே, highest oxidation state shown by osmium வந்து என்னது அப்படினா +8 oxidation state. ஏனா 8க்கு மேல எலக்ட்ரான்ஸே கிடையாது. அதுக்கு அப்புறம் எப்படி வந்து அந்த oxidation state வந்து ஷோ பண்ண முடியும்? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் டா. the lanthanide contraction is responsible for the fact. இப்போ what are all the effects of lanthanide contraction அப்படி நம்ம வந்து ஒரு क्वेश्चन வந்து படிச்சிருப்போம் இல்லையா? PDF வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல நான் பின் பண்ணிருக்கேன்டா. 501 மார்க்ஸ் உடைய PDF பிளஸ் இந்த क्वेश्चन இருக்கு இல்லையா? what is that? எது இதுல இருந்தா கேட்பாங்க அந்த எல்லாமே நான் வந்து பின் பண்ணிருக்கேன். சரியா? கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். the highest possible the lanthanide contraction which is responsible for the fact lanthanide contraction நால என்ன வந்து நடக்குது? very good. zirconium and hafnium உடைய ரேடியஸ் வந்து நமக்கு almost சேமா இருக்கு. zirconium and then hafnium உடைய ரேடியஸ் வந்து almost சேமா இருக்கு. சரியா? so 4f சீரிஸ்ல atomic number increase ஆக atomic radius வந்து decrease ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது? lanthanide contraction. சரியா? ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. interstitial compound has dash than pure metals. interstitial compounds அப்படினா என்னது? எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படினா டைட்டானியம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. டைட்டானியம் மாலிக்யூல் இருக்கு அப்படினா அந்த இருக்கக்கூடிய அந்த 3D series of elements transition elementsக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப்ல small atoms like carbon, hydrogen, oxygen இந்த மாதிரி குட்டி குட்டி atoms போய் embed ஆயிடும். இதுதான் நம்ம வந்து interstitial compounds அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த interstitial compoundsக்கு வந்து எது வந்து கரெக்ட்டா இருக்கும்? high melting point ஆ, low melting point ஆ, high boiling point ஆ, இல்ல low boiling point ஆ? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. yes, quickly.
எது வந்து நமக்கு வந்து ஹையா இருக்கும் interstitial compound has dash then properties of interstitial compound ல இருந்தா இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க properties of interstitial compounds ல இருந்தா இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க quickly option C சரியா so option C high boiling point okay boiling point ஹையா இருக்கும் அடுத்து value of magnetic moment of a divalent metal ion is 5.92 number of electron in the atom would be magnetic moment வந்து கொடுத்துட்டாங்கடா 5.92 அப்படினு இப்போ அதுல number of electrons வந்து எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் number of electrons வந்து எவ்வளவு இருக்கும் value of magnetic moment of a divalent metal okay இப்போ அதுடைய magnetic moment வந்து number of unpaired electrons வச்சு தான் என்ன பண்றாங்க அப்படினா கண்டுபிடிக்கிறாங்க number of unpaired electrons வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க இங்க வந்து எனக்கு வந்து 5 unpaired electrons இருக்கு அப்படிங்கறப்போ 5 unpaired electrons இருக்கு அப்படினா எது வரும் ஆன்சர்ல 25 very good so 25 super அடுத்துடா if the identify the correct reason for lanthanide contraction so நல்லா கவனிங்க lanthanide contraction னா என்ன லாந்தானம் லுட்டீசியம்ல இருந்து செரியம் வரைக்கும் இருக்கு இல்லையா அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து அட்டாமிக் நம்பர் இன்கிரீஸ் ஆக அதோட சைஸ் வந்து நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கு அப்படினா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஏன் தெரியுமா இது முதல்ல அட்டாமிக் சைஸ் ஏன் டிக்ரீஸ் ஆகுது ஏனா ஒரு ஆட்டம் உடைய சென்டர்ல என்ன இருக்கும் அப்படினா புரோட்டான் இருக்கும் ஆட்டம் உடைய சென்டர்ல வந்து புரோட்டான் இருக்கும் நமக்கு சரியா சோ அந்த புரோட்டான் வந்து என்ன பண்ணும் வெயிட் பண்ணுங்க இந்த क्वेश्चनா high melting point sorry high boiling point இல்ல இது வந்து high melting point சரியா எங்க இந்த क्वेश्चन வந்திருக்கு அப்படினா properties of interstitial compound okay properties of interstitial compound ல இதுதான் okay so நல்லா கவனிங்க ஒரு ஆட்டம் இருக்கு ஆட்டம் உடைய சென்டர்ல புரோட்டான் இருக்கு இந்த புரோட்டான் வந்து என்ன பண்ணும் outermost ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும் outermost ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும் இல்லையா அதனால தான் சைஸ் வந்து கம்மி ஆகுது அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது அப்படினா 𝒕𝒐𝒓 வந்து என்ன ஆகுது அப்படினா இன்கிரீஸ் ஆகுது ஓகே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்கிரீஸ் ஆகுதுனா அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சார்ஜ் இருக்கு அது என்னது அப்படினா அதுதான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதுதான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் சோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்கிரீஸ்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மி ஆகுது ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னா என்ன மேம் அப்படினு கேட்கணும் நீங்க இதோ பார் நடுவுலயே எனக்கு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அந்த நடுவுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்லயே எனக்கு என்ன இருக்கும் அப்படினா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் சோ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும் சோ தட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து பெருசாகும் ரைட் சோ இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மியா இருக்கிறதுனால தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கு சோ ஐடென்டிஃபை தி கரெக்ட் ரீசன் ஃபார் lanthanide contractionல decrease in nuclear charge கண்டிப்பா கிடையாது decrease in screening effect தான் கரெக்ட் increase in nuclear charge of course screening effect கம்மியாச்சு அப்படினா நமக்கு nuclear chargeம் வந்து increase தான் ஆகும் இல்லையா எல்லாத்தையும் தாண்டி negligible screening effect தான் இத சொல்லலாம் நம்ம ரொம்ப negligible screening effect நமக்கு பூவரா இருக்கிறதுனால தான் என்னது poor shielding of 4f electron ரொம்ப பூவரா ஷீல்ட் பண்றதுனால தான் நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படினா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது நெக்ஸ்ட் பாருங்க which is used to oxidize alkenes into diols alkenes வந்து நம்ம diols ஆக்சிடைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணுவோம் yes என்ன யூஸ் பண்ணுவோம் நல்லா பாரு ஆக்சிடைஸ்னாலே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எனக்கு வேணும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் என்ன டோலன்ஸ் ரியேஜென்ட் ஃபெல்லிங் தான் பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட் கண்டுபிடிக்கிறது சோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து RMgX சோ பேயர்ஸ் ரியேஜென்ட் தான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் KMnO4 சொல்யூஷன் ஓகே சோ இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பேயர்ஸ் ரியேஜென்ட் தான் என்ன பண்ணும் ஆக்சிடைஸ் பண்ணும் சரியா ஆப்ஷன் D is the correct answer next வந்து பாருங்க which test is used to confirm the presence of chlorine in inorganic analysis ஈஸியான क्वेश्चन லூகாஸ் டெஸ்ட் ஆர் விக்டிமே டெஸ்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்து வர நிறைய சான்ஸ் இருக்கு தயவு செய்து படிச்சிட்டு போய்டுங்க சரியா சோ லூகாஸ் டெஸ்ட் எதுக்கு அப்படினா பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி ஆல்கஹால் கண்டுபிடிக்கிறதுக்காக ஓகே டை டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம எம்எல்சிஃபையர் ஓகே எம்எல்சிஃபிகேஷன்ல கண்டுபிடிக்கிறோம் குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர்
குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ குரோமைல் குளோரைட் டெஸ்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குளோரின் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து கண்டே பிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ஹாவ் நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அன்பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா வந்து என்னது, பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர் அப் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நோ unpaired electrons அப்படினா they will be diamagnetic. Okay, so இதே unpaired electrons இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. If there is unpaired electrons அப்படினா they will be paramagnetic. சரியா? unpaired electrons இல்லனா diamagnetic, unpaired electrons இருந்தா paramagnetic. Okay, so இதுல வந்து dash have no unpaired electrons அப்படினா that is diamagnetic. சரியா? diamagneticல தான் வந்து நமக்கு no unpaired electrons. Okay, super. next போலாமா நம்ம transition metal hydride R fast oxidizing agent reducing agent both A and B none of these are. transition metal hydride, transition metal carbide இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா transition metals உடைய properties questionல நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? transition metal hydride எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா reducing agent react பண்ணும். lithium aluminum hydride, sodium borohydride. so hydride வந்தாலே reducing agents. okay, coordination compounds which possess chirality exhibits what isomerism. chirality அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம்? எக்ஸாம்பிள், இந்த கார்பன் வந்து chiral அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. இந்த கார்பன் கூட 4 பாண்ட் இருக்குமா? கார்பன் கூட 4 பாண்ட் இருக்குமா? நாலுமே வேற வேற அட்டாச் ஆயிருக்கு அப்படினா, ஓகே, 4 குரூப்புமே வேற வேற அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. சோ அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as chiral. ஓகே, அத தான் நம்ம வந்து chiral அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ chiral எக்ஸிபிட் பண்றது வந்து it shows what? very good, optical isomerism. சரியா? optical isomerism. ஓகே, சோ isomerism ஈஸியா கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே வந்து தரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோ. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னா அந்த ஐசோமெரிசம் பேர் என்ன? சாட்ல சொல்லுங்க. அது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஓகே, இதே என்னுடைய கேட்டயான் ஆனயான் ரெண்டு பேருமே வந்து காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்காங்க. கேட்டயான் ஆனயான் ரெண்டு பேருமே காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்காங்க அப்படின்னா அது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஓகே, இதே நெக்ஸ்ட் பார்ட் கவனிங்க. எனக்கு இருக்கக்கூடிய லிகாண்ட் வந்து CN இருக்கு, நைட்ரலா இருக்கு, ஆர் NC இருக்கு, ஆர் SCN ஆர் NCS. ஓகே, NO2 ஆர் ONO. இப்போ இவங்களெல்லாம் பாருங்களேன், பைண்டிங் சைட் மட்டும் மாறி இருக்கு. NC-க்கு பதிலா CN, SCN-க்கு பதிலா NCS, NO2-க்கு பதிலா ONO. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இவங்களெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வந்து இருந்தாலே we call them as linkage isomerism. ஓகே, linkage isomerism அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? வாட்டர் வரும் ஹைட்ரேட் ஐசோமெரிசம்ல, நல்லா பாத்துக்கோங்க. வாட்டர் வந்து எதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம் மாதிரி தான். வாட்டர் வந்து லிகாண்ட் அண்ட் கவுண்டர் அயானுக்கு வந்து என்ன ஆயிக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம். புரிஞ்சுதா? okay, so next pa, if 3 similar ligands are present around the material, okay, meridian, then the isomer is known as. so isomerismல வந்து நம்ம facial isomerism and meridional isomerism அப்படினு ரெண்டு வந்து படிச்சிருப்போம் இல்லையா? so facial இங்கே கொடுத்துட்டாங்க பார், meridional அப்படினே வந்து கொடுத்துட்டாங்க. 3 லிகாண்டுமே வந்து மெரிடியோனல்ல நமக்கு வந்து பிரசன்ட் ஆகி இருந்தாலே பேர்லயே இருக்கு மெரிடியோனல் ஐசோமெரிசம். ஓகே, சிஸ்னா சேம் சைட், சிஸ்னா வந்து சேம் காம்பவுண்ட்ஸ் இன் சேம் சைட், டிரான்ஸ் அப்படினா வந்து சேம் காம்பவுண்ட் இன் ஆப்போசிட் சைட். ஓகே, ஆப்டிகல் ஐசோமெரிசம் அப்படினா இந்த டி எல் அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொட்டேஷன் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சோ இது வந்து மெரிடியோனல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் dash is used as chelating ligand for the separation of lanthanides and softening of hard water. hard water அப்படினா தண்ணில வந்து salt இருக்கிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as hard water. இல்லையா? சோ அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த impurities நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அது என்ன பண்ணும் அப்படினா புடிச்சி கிளப் பண்ணி அது கீழே வந்து செப்பரேட் பண்ணிடும். ஓகே, தமிழ் மீடியம்க்கு
மெட்டீரியல் ஷேர் பண்றேன். நான் தமிழ் மீடியம்க்கு மினி மெட்டீரியல் தரேன், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தரேன், ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் தரேன். ஓகேவா? பட் தமிழ் மீடியம்ல நான் டீச் பண்ண முடியாது. நிறைய ஆசிரியர்கள் யூடியூப்ல சூப்பரா டீச் பண்ணிருக்காங்க. நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? EDTA, okay, ethylene diamine tetra acetate. Okay, இப்போ இன்னொரு क्वेश्चन. ethylene diamine tetra acetate வந்து என்ன டென்டேட் லிகாண்ட்? ஹெக்ஸாடென்டேட்டா என்ன டென்டேட் லிகாண்ட்? பைடென்டேட்டா என்ன டென்டேட்? இட் இஸ் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். அதுவும் கேட்கலாம். ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். எத்திலீன் டயமின் என்ன டென்டேட் லிகாண்ட்? குயிக்கா சொல்லுங்க. எத்திலீன் டயமின் வந்து என்ன லிகாண்ட்? இட் இஸ் பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட். பசங்களா, இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு IUPAC nomenclature compulsory 2 mark or 3 mark கேட்கலாம். அதுக்கு நான் தனியாவே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து which of the following is wrong about double salt? So difference between double salt and coordination compounds படிச்சிருந்தீங்கன்னா இது நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். Okay, which is wrong about the double salt? Double salt பொறுத்த வரைக்கும் எது வந்து wrong? Retain their properties only in solid state, contains 2 or more salt and stoichiometry properties, they do not dissociate its constituent ions. இல்ல none of the above. Yes, they don't dissociate into constituent ions. அவங்க என்ன கேக்குறாங்க? which is wrong அப்படினு கேக்குறாங்க. क्वेश्चனை கரெக்ட்டா படிங்க. So double salt அப்படிங்கிறது வந்து நம்ம more saltலாம் சொல்றோம் இல்லையா? So retain their property only in solid state. ஆமா, ஏனா நீங்க லிக்விட்ல போடிங்க அப்படினா அது அயான்ஸா தனித்தனியா பிரிஞ்சிரும். ஓகே, அயான்ஸா தனித்தனியா பிரிஞ்சிரும். சோ இது கரெக்ட் தான். contains 2 or more salt. ஆமா, ferrous sulfate, ammonium sulfate எல்லாம் சேர்ந்து இருக்குது தான் நம்மளுடைய more salt. They do not dissociate into constituent ions தான் தப்பு. அப்ப அதான் நம்மளோட ஆன்சர். நீ தண்ணிக்குள்ள போட்டா ferrous ion தனியா, sulfate ion தனியா, ions எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு போய்டும். ஓகே, அப்போ அதுதான் கரெக்ட்டான ஆன்சர். Primary valency is referred to as 1 mark PDF தமிழ் மீடியம்லயா. நான் கண்டிப்பா இன்னைக்கு நைட் ஐ வில் வர்க் ஆன் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னைக்கு நைட்டே நான் அப்டேட் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். ஓகே, குரோமின் குளோரைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நாளைக்கு முடிச்சிடலாம் நம்ம எல்லாத்தையுமே. Primary valency is referred to as very good oxidation state of the central metal atom. Central metal atom உடைய oxidation state தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? Primary valency அப்படினு வந்து சொல்லுவோம். The number of ligand donor atoms bound to the central metal ion in the complex. The number of ligand donor atoms bounded to the central metal ion in a complex. என்னது? எவ்வளவு லிகாண்ட் இருக்குடா, எவ்வளவு லிகாண்ட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as coordination number. we call it as coordination number. நல்லா புரிஞ்சுக்கோங்க. primary valency அப்படினா வந்து என்னது? oxidation state of metal. oxidation state of metal தான் primary valency. ஓகே, secondary valency அப்படினா வந்து என்னது? coordination number அப்படினா number of ligands. okay, number of ligands தான் என்னது அப்படினா coordination number. exchange of free solvent molecules such as water is known as. வாட்டர் வந்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுல லிகாண்டா எனக்கு வந்து வாட்டர் இருக்கு, எனக்கு இங்க மெட்டல் இருக்கு. இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய கவுண்டர் அயான்ஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். அதுக்கு பேர் வாட்டர். பேர்லயே இருக்கு, பார்த்தோன்னு நம்ம டிக் பண்ணிடலாம். என்னடா ராங்? The number of ligand donor atoms bounded to central metal ion in the complex தான் coordination number. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். சரியா? பி தான் கரெக்ட். சோ கவனிங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ சால்வெண்ட் வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம். வெரி குட், ஹைட்ரேட் ஐசோமெரிசம். சரியா? இதே வாட்டர் இல்ல, ஆனா லிகாண்டும் கவுண்டர் அயானும் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கிறாங்க அப்படின்னா அது அயனைசேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல வரும். லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னா NO2 CN இல்லனா NCS இவங்க மூணு பேர் யாராச்சும் ஒருத்தங்க லிகாண்ட்ல இருந்தாங்கன்னா அது வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பா மேம், நீங்க சைடுல ரைட் பண்ணுங்க மேம், கொஞ்சம் டைம் கொடுங்க மேம் நோட் பண்ண. கண்டிப்பாடா, ஐ வில் கிவ் யூ சம் டைம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போலாமா? ஓகே. சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் கோஆர்டினேட்டட் டு மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட். இப்போ ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் லிகாண்ட் தான் இருக்கு அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. சரியா? PDF 1 words மட்டும் படிச்சா போதுமா? இன்டீரியர் 1 words அட்டெண்ட் பண்ணலாமா? கண்டிப்பா என்னோட PDF படிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என் PDF ஓபன் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற 1 மார்க்கை நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு சாப்டர்லயும் நீங்க வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா வந்து கொடுத்திருக்கேன். சரியா?
புரிஞ்சுதா? அது வந்து ஏதோ சாதாரண ஒரு PDF. நான் வேற क्वेश्चंस வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துல. ஒண்ணுலயே பாத்தீங்க அப்படினா நான் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருப்பேன். ஒண்ணுலயே வந்து I have did some analysis. சரியா? அதுக்காக தான் that is important. Okay? புரிஞ்சுதா? Wait a minute, I will show you. இப்போவே நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த PDF வந்து உங்ககிட்ட நான் வந்து காட்றேன். Okay? So see here. நம்மளோட PDF பாத்தீங்கன்னா 1 mark creative 1 mark ஆன PDF இதுதான். ஓகே சோ இதுல பாருங்க சாப்டர் வைஸா உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चंस இருக்கா क्वेश्चन வித் ஆன்சரோட கொடுத்திருக்கேனா இப்போ அந்த சாப்டரோட எண்ட்ல பார் ஃபர்ஸ்ட் சாப்டரோட எண்ட போய்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க என்ன கொடுத்திருக்கேன் மெட்டல் ஓர் டேபிள் படிக்கணும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் படிக்கணும் அதோட பிரின்சிபல் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும் எந்த மெட்டல் என்ன processஆல ரிஃபைன் ஆகுது சோ இந்த சப் டாபிக்ல இருந்து தான் நமக்கு அதிகமா क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கற பிரெடிக்ஷன்ஸும் நான் கீழேயே கொடுத்திருக்கேன் அதே மாதிரியே சாப்டர் 2 3 4 ஒரு சாப்டரும் முடியறப்போ நீங்க வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத கிளியரா கொடுத்திருக்கேன் இதோ பாருங்க என்ன கொடுத்திருக்கேன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் படிச்சிருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்சிருங்க ஆக்சோ ஆசிட்ஸ் ஃபார்முலா படிச்சிருங்க எல்லா நேம்ட் process like 𝑚cPhee process Dacon's process and preparation of chlorine preparation of bleaching powder எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்திருக்கேன்டா சரியா புரிஞ்சுதா சோ அந்த PDF படிச்சா good to go அந்த PDF எங்க கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல வந்து கொடுத்திருக்கேன் சரியா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன் the central metal ion coordinated to more than one kind of ligand வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் more than one kind of ligandல வந்து நமக்கு இருக்கு அப்படினா we call it as very good heteroleptic complex okay heteroleptic complex நல்லா கவனிங்க எனக்கு இப்போ இதான் என்னோட காம்பவுண்ட்னு வெச்சுக்கோங்க கோபால்ட் சும்மா இமேஜினரியா எழுதுறேன் சோ இப்போ அமோனியா மட்டும் தான் இருக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் தான் இருக்கு அப்படினா அது வந்து homoleptic complex இதுக்கு பேர் என்னது only one type of ligand only one type of ligand இருந்துச்சு அப்படினா homoleptic அப்படினு வந்து சொல்லுவோம் ஓகே இதுவே நல்லா கவனிங்க கோபால்ட் இருக்கு அமோனியா மட்டும் இல்ல அமோனியா ஒரு 4 டைம்ஸ் இருக்கு அப்படினா குளோரின் ஒரு 2 டைம்ஸ் இருக்கு சரியா அப்போ எனக்கு ரெண்டு டிஃபரண்ட் லிகாண்ட் இருக்கு அப்படினா அது நம்ம heteroleptic அப்படினு சொல்லுவோம் ரெண்டு டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு அப்படினா we call it as heteroleptic okay கான்செப்ட் முக்கியம் தம்பி கான்செப்ட் புரிஞ்சாதான் கொஞ்சம் அவங்க காம்பவுண்ட மாத்தி கேட்டாலும் we will be able to answer okay the atom in ligand that is directly bound to the central metal is called as நம்ம லிகாண்ட் தான் என்னது எலக்ட்ரான் டோனார் இல்லையா லிகாண்ட் தான் வந்து எலக்ட்ரான் டோனார் சோ யார் வந்து இந்த லிகாண்ட வந்து சூப்பரா வந்து ஆட் பண்ணுவாங்க yes good evening ma'am sorry to interpret I am chemistry educator how can I seriously you can mail sir directly நீங்க அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா okay super so the atom and ligand that is directly bound to the central metal atom is called as C very good donor atoms அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் we call it as donor atoms ஏனா அந்த donor atoms தான் என்ன பண்ணுது நம்மளுடைய மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரானை வந்து சப்ளை பண்ணுது சரியா we call it as donor atoms Werner's theory was not able to explain Werner theory-ஆல என்ன வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எங்க இருந்து இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க limitations of Werner's theory limitation of Werner's theory ல இருந்து அந்த क्वेश्चन வந்து வந்திருக்கு color magnetic property இல்லையா so color and magnetic property ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல so both A and B okay next in solid state isotropy means having identical values of physical properties in all direction which is exhibited by isotropy அப்படினா என்ன நல்லா கவனிங்க isotropyனா எந்த டைரக்ஷன்ல இருந்து மெஷர் பண்ணாலுமே physical properties உடைய வேல்யூ சேமா இருக்குது தான் isotropy அப்படினு வந்து சொல்லுவோம் ஓகே சோ நல்லா கவனிங்க I have atoms here okay so இதுதான் என்னுடைய crystalline solids வந்து பாத்தீங்க அப்படினா atoms எல்லாமே ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன் எனக்கு both இந்த ரெண்டு ஆட்டம்ஸ்மே எனக்கு வந்து வருது சரியா நான் இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றப்போ தோ பார் இந்த ஆட்டம்ஸ் குண்டா இருக்கிற ஆட்டம்ஸ் மட்டும் தான் வருது which is negative atoms மட்டும் தான் வருது பாசிட்டிவ் ஆன்சர் வந்து வரல 45th क्वेश्चन ராங்கா நான் செக் பண்ணிறேன் சரியா I will check it okay so இப்போ different directionsல எனக்கு different values of physical properties வந்து வருது அப்போ crystalline okay crystalline compounds வந்து நமக்கு எப்படி இருக்கும் anisotropy-ஆ இருக்கும்
anisotropy வந்து இருக்கும். இதே amorphous எடுத்துக்கோங்க. amorphousல atoms எல்லாமே random தான் அரேஞ்ச் ஆகி இருக்கும். atoms எல்லாமே random தான் அரேஞ்ச் ஆகி இருக்கும். நான் எந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணாலும் ரெண்டு ஆட்டம்ஸ்மே நமக்கு என்ன ஆக போகுது அப்படினா வர போகுது. சரியா? ரெண்டு ஆட்டம்ஸ்மே வந்து வர போகுது. அப்போ amorphous எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா ஐசோட்ரோபியா இருக்கும். amorphous எல்லாமே நமக்கு வந்து ஐசோட்ரோபியா இருக்கும். நீங்க இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். amorphous வந்து ஐசோட்ரோபி, crystalline வந்து anisotropy. அப்போ இங்க ஐசோட்ரோபி எதுன்னு கேக்குறாங்க? ஆப்ஷன் ஏ amorphous. ஓகே, ஆப்ஷன் ஏ amorphous. சரியா? அடுத்து போலாமா? amorphous solids are considered as crystalline solids வந்து நம்ம true solids அப்படினு சொல்லுவோம். crystalline solids தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? crystalline solids தான் நம்ம வந்து true solids அப்படினு வந்து சொல்லுவோம். amorphous solids வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as quickly. problem start பண்ணுவேன்டா, இத முடிச்சிட்டு குயிக்கா. ஓகே, amorphous solids are called as pseudo solids or supercooled liquids ன்னு சொல்லுவோம். both B and C. சரியா? both B and C. next, the number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called as. ஓகே, ஒரு கிறிஸ்டலை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஆட்டமை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் a crystal நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we will be calling it as the coordination number. very good, coordination number அப்படினு சொல்லுவோம். this question is from chapter 6 பா. chapter 6ல ligand நம்பருக்கு வேலையே கிடையாது, lattice நம்பரும் கிடையாது, of course atomic நம்பரும் கிடையவே கிடையாது. next, the number of atoms in simple cubic. okay, எப்படி கால்குலேட் பண்றோம்? number of atoms in simple cubic. simple cubicல எங்க atoms இருக்கும் அப்படினா cornersல மட்டும் தான் இருக்கும். ஓகே, கார்னர்ல எத்தனை ஆட்டம் இருக்கும்? மொத்தமா 8 கார்னர்ல 8 atoms வந்து இருக்கும். அப்ப 8 and corner உடைய contribution வந்து என்னது? 1/8 இல்லையா? அப்ப 8 into 1/8 என்ன ஆகும்? ரெண்டும் நமக்கு வந்து cancel ஆகி 1 அப்படினு வந்து கிடைக்கும். ரெண்டும் cancel ஆகி 1 அப்படினு கிடைக்கும். so number of atoms in simple cubic வந்து என்னது அப்படினா 1. சரியா? எனக்கு இப்போ சாட்ல BCC க்கு எவ்வளவு அப்படினு சொல்லுங்க பார்க்கலாம். number of atoms in BCC அப்படினு கேட்டா என்ன சொல்லுவீங்க? fast answer பண்ணுங்க பார்க்கலாம். number of atoms in BCC அப்படினு கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? it is 2. எப்படி மேம் 2 அப்படினா number of atoms in BCC ல எங்கெல்லாம் atoms இருக்கும்? கார்னர்ல இருக்கும், பாடி சென்டர்ல இருக்கும் இல்லையா? கார்னர்ல என்ன கான்ட்ரிபியூஷன்? 1. பாடி சென்டர் உடைய கான்ட்ரிபியூஷன் 1. அப்ப 1 + 1 2. சரியா? 1 + 1 வந்து என்னது? 2. so BCC க்கு வந்து என்னது அப்படினா 2. ஓகே, FCC க்கு சொல்லுங்க. FCC க்கு number of atoms வந்து என்னது? FCC ல வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும்? கார்னர்ல எலக்ட்ரான் இருக்கும், கார்னர் உடைய கான்ட்ரிபியூஷன் 1. அப்புறமா ஃபேஸ் சென்டர் 6 ஃபேசஸ் வந்து இருக்கும் இல்லையா? அப்போ 6 ஃபேசஸ் வந்து நமக்கு இருக்கும். அதோட ஃபேசஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் வந்து it is equal to 1/2 இல்லையா? 1/2. அப்போ டோட்டலா 4. 6 + 3 4. ஃபேஸ் சென்டருக்கு வந்து 4. ஓகே, சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. number of atoms in simple cubic வந்து 1, number of atoms in BCC வந்து 2, number of atoms in FCC வந்து 4. okay, so don't ever forget this. சரியா? இத வந்து மறந்துடாதீங்க. அடுத்து போகலாம். in solid state anisotropy means different physical properties in different direction is exhibited by. இதுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணினும்டா. ஓகே, ஃபாஸ்டா. crystalline வந்து amorphous. ஓகே, இதே வந்து crystalline solids வந்து anisotropy. ஓகே, amorphous solids எல்லாமே வந்து ஐசோட்ரோபியா இருக்கும். amorphous solids எல்லாமே வந்து நமக்கு ஐசோட்ரோபியா வந்து இருக்கும். very good, crystalline solids. amorphous நாலே crystalline solids different directionல different physical properties வருது. the solids which are good conductors of electricity and heat are. the solids which are good conductors of heat and electricity are. எது? very good, molecular solids. okay, so good conductors of heat and electricity வந்து எது அப்படினா molecular solids. ஓகேவா? ionic solids வந்து பாத்தீங்க அப்படினா, metallic solids வந்து பாத்தீங்க அப்படினா it is positive ion. சரியா? positive ion. okay, covalent solids covalently bonded வந்து இருப்பாங்க. ionic solids வந்து solid stateல அது வந்து என்ன பண்ணாது அப்படினா conduct பண்ணாது, molten stateல தான் வந்து conduct பண்ணும். okay, super. அடுத்து percentage of Schottky defect. okay, in vanadium monoxide crystal is. okay, in vanadium monoxide crystal is. இது வந்து ரொம்ப ஹையர் ஆர்டர், இது இந்த அளவு கேட்க மாட்டாங்க.
கால்குலேஷன் பெருசா போகும். இது 1 மார்க்குக்கு வேண்டாம், நம்ம அடுத்து போலாம். ஓகே, பேக்கலைட் ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டண்டா? ஆமா. நாளைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த சாப்டர் அட்டென்ட் பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா யூ ஹாவ் டு அட்டென்ட் சாப்டர் 15. ஏன் சொல்றேன் அப்படின்னா 15th சாப்டர்ல தான் ஆல் பாலிமருடைய ப்ரிப்பரேஷனை நான் சொல்லி தர போறேன். ஆல் பாலிமருடைய ப்ரிப்பரேஷனை நான் சொல்லி தர போறேன். சோ மறக்காம எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துருங்க. பேக்லைட், பியூனா N, பியூனா S, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நைலான் 6 பாலிமர், நைலான் 2, நைலான் 6, சரியா? இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். So the missing of equal number of cations and anions in the crystal lattice. ஒரு crystal latticeல ஒரு cation காணா போனா சேர்ந்து கூடவே பின்னாடியே வந்து ஒரு ஆனியானும் வந்து காணா போயிடும். அப்ப அது வந்து என்னது? It is Schottky defect. Okay, it is what? Schottky defect. Okay, Frenkel defect na என்னது? மெட்டல் போய் interstitial site போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். மெட்டல் excess defect na positive ion அதிகமா இருக்கும். மெட்டல் deficiency defect na positive ion கம்மியா இருக்கும், negative ion அதிகமா இருக்கும். ஓகே, சோ இப்போ Schottky defectல தான் பாத்தீங்க அப்படின்னா equal number of cations and anions வந்து நமக்கு மிஸ் ஆவாங்க. ஓகே, what ma'am, it's metallic solids I checked. No da, metallic solids விட இது வந்து ரொம்பவே என்னது கண்டக்டிவிட்டியா தான் இருக்கும். நீங்க கரெக்ட்டா போய் molecular solids டெஸ்ட் பாருங்க, சரியா? ஓகே, so next pa, the ratio of radius of cation and anion plays a very important role in. okay, so உங்க புக்ல வந்து radius ratio ஒரு क्वेश्चन வந்து இருக்கும். so கண்டிப்பா வந்து போயிட்டு பாருங்க. the ratio of cation and anion plays a very important role in. okay, plays a very important role in. okay, I'll check why pa, நான் கண்டிப்பா செக் பண்ணிடுறேன், ஒரு வாட்டி நான் கன்ஃபார்மும் பண்ணிடுறேன், சரியா? ஓகே, C structural determination. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. A வா C ஆ? C. ஓகேவா? so structural determination க்கு தான் இந்த radius ratio plays a very important role. okay, packing efficiency and void space. so packing efficiency ல நீங்க 100 மைனஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து void space கிடைச்சிரும். packing efficiency ல 100 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து void space வந்து கிடைச்சிரும். okay, so கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். packing efficiency and void space in BCC is D. very good. packing efficiency வந்து 68 அப்படினா நம்மளுடைய void space வந்து என்னவா இருக்கும்? 68. 100 ல 68 போச்சுனா 32. okay, சம. அடுத்ததா, the addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities. இப்போ நான் ஒரு ரியாக்ஷன்ல வந்து என்ன பண்றேன் அப்படினா catalyst வந்து நான் ஆட் பண்றேன். okay, catalyst நான் என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து ஆட் பண்றேன், ரைட்? ஃபாஸ்டா என்ன வந்து நமக்கு வந்து மாறும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி EA, ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகும், சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா, the unit of rate constant and rate of reaction are same for. rate constant rate of the reaction வந்து எனக்கு வந்து சேமா இருக்கும் எப்போ? the unit of rate constant வந்து நமக்கு சேமா இருக்கும் எப்போ? in a zero order reaction. ma'am ஒரு confusion, organic chemistry ல எல்லா நேமிங் ரியாக்ஷன் ABCD கன்வர்ஷன் மெக்கானிசம்னு ஒரு 2 வீடியோ இருக்குதுல, அத பார்த்தா 2 மார்க் 5 மார்க் தனியா லெசன் போட்டுருக்கீங்க, அது போதுமா? நல்லா கவனிங்க. நீங்க வந்து ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய கன்வர்ஷன், நேமிங் ரியாக்ஷன் இதெல்லாம் படிச்சிருங்க, இதுவே குட் தான். அது படிச்சதுக்கு அப்புறமா நீங்க சாப்டர் வைஸ் போங்க, சரியா? அது முடிச்சதுக்கு அப்புறமா சாப்டர் வைஸ் போங்க. பட் சாப்டர் வைஸை விட நீங்க இது முடிக்கிறதா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஓகே, பிரையாரிட்டி பார்த்துப்போம். மினி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கிற क्वेश्चन படிங்க, ஆர்கானிக்கு அதுவே போறோம். ஓகேவா? வெரி குட். ஜீரோ ஆர்டர். ஓகே, ஒரு ரேட் லா அப்படிங்கிறது என்னது? ரேட் ஈக்குவல் டு நம்மளுடைய rate equal to rate constant K. அப்புறமா reactant வந்து நம்ம எழுதுவோம். reactant உடைய பவர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will write the order. இல்லையா? reactant உடைய பவர்ல தான் நம்ம ஆர்டர் வந்து எழுதுவோம். எப்போ வந்து ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும்? எப்போ ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும்? நீ ஆர்டர் வந்து 0 போடு. ஆர்டர் 0 போட்டுட்டீங்க அப்படின்னா anything power 0 becomes 1, anything power 0 becomes 1. அப்போ rate equal to rate constant. அப்ப rate equal to rate constant தான் கரெக்டான ஆன்சர். Okay, which of the following state is not correct? Which of the following statement வந்து not correct?
ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். படிச்சு பாருங்க क्वेश्चन. Molecularity of the reaction cannot be fractional. Molecularity of a reaction cannot be more than 3. Molecularity of a reaction can be 0. Molecularity is assigned for each of the elementary step. Not correct ன்னு கேக்குறாங்க. எது correct ன்னு கேக்கல. எது வந்து not correct அப்படினு வந்து கேக்குறாங்க. Yes. Not correct அப்படினு வந்து கேக்குறாங்க. ஃபாஸ்டா. B ஆ C ஆ? B or C? C. ஓகேவா? C. சமையா? சம. சூப்பர். ஓகே. சோ மாலிகுலாரிட்டி வந்து it cannot be 0. சரியா? 0 molecules வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணவே முடியாது. catalyst is added. என்ன ஆகும்? catalyst add பண்ணா நான் இப்போதான் சொன்னதே தான் அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி क्वेश्चन. ஓகே. சோ சொன்னதே தான் நமக்கு வேற மாதிரி क्वेश्चन. இப்போதான் சொல்லி கொடுத்து முடிச்சேன் அத. catalyst நம்ம ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு ரியாக்ஷன்ல நான் போய் catalyst ஆட் பண்றேன் அப்படினா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கம்மியாகும். சரியா? சோ நல்லா வந்து கவனிங்க. ஒரு ரியாக்ஷனுடைய ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு இங்க தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் we call it as activation energy EA. சரியா? we call it as activation energy EA. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா catalyst add பண்ணேன் அப்படினா இந்த activation energy எனக்கு வந்து decrease ஆயிடும். so ஈஸியா ஃபாஸ்டா எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். so it reduces the activation energy. it reduces the activation energy. okay. next டா. which of the following is an example of pseudo first order reaction? தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க புக்ல வந்து examples of zero order, first order, அப்புறமா வந்து second order, pseudo first orderலாம் படிச்சுக்கோங்க. pseudo first order உடைய examplesலாம் தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஓகே. A very good. acid hydrolysis of ester தான். என்ன பண்றோம் இதுல? வாட்டர் உடைய கான்சென்ட்ரேஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஹையா எடுத்துக்கிறோம். so that ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து நம்ம ஃபேக்கா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா எடுத்துக்கிறோம். சரியா? okay. so next பாருங்க. the excess energy with a molecule must possess to become active is known as. okay. the excess energy which a molecule must possess to become active is known as. ஒரு molecule வந்து active ஆகணும் அப்படினா அதுக்கு வந்து என்ன வேணும்? கண்டிப்பா that is called as activation energy. ஓகேவா? activation energy இருந்தாதான் அந்த molecule வந்து ஆக்டிவ் ஆகி reactant can convert to product. okay. next the term A in Arrhenius equation is called as. the term A in Arrhenius equation is called as. Arrhenius equation நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? K equal to A into e power minus EA by RT. ஞாபகம் இருக்கா? K which is equal to A into e power minus EA divided by RT. ஞாபகம் இருக்கா? so இதுல வந்து A அப்படிங்கிறது வந்து என்னது? it is ரெண்டு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள இருக்கும். collision factor-ஆ இல்ல வந்து frequency factor-ஆ? collision factor-ஆ இல்ல frequency factor-ஆ? it is frequency factor. சரியா? it is frequency factor. okay. அடுத்துடா. the activation energy is high. the rate of the reaction வந்து என்ன ஆகும்? நான் என்ன சொன்னேன்? நம்ம catalyst add பண்ணோம் அப்படினா அது வந்து activation energy வந்து கம்மி பண்ணும். ரியாக்ஷன் வந்து ஸ்பீடா நடக்கும் அப்படினு சொன்னேன் இல்லையா? சோ இங்க நல்லா கவனிங்க. activation energy வந்து ஹையா இருக்கு அப்படினா rate of the reaction வந்து என்ன ஆகும்? rate of the reaction வந்து நமக்கு கம்மி ஆகும் இல்லையா? ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்லோ ஆயிடும். rate of the reaction வந்து நமக்கு ஸ்லோ ஆயிடும். சரியா? ஓகே. சூப்பர். ஓகே. சம. அடுத்துடா. all radioactive transformation follows. all radioactive transformation follows. இதுவும் examples of the first order, second order, zero orderலாம் நீங்க படிச்சுக்கணும். ஓகே. so all radioactive transformation follows first order. okay. so B first order reaction, first order kinetics. okay. அடுத்து. in a second order reaction, if one of the concentration is excess, the order of the reaction is called as. இது எதுடைய டெஃபினிஷன் ஆச்சே? ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றோம் அப்படினா நம்ம வந்து one of the reactant concentration ரொம்ப எக்ஸஸா எடுத்துக்கிறோம். ஓகே. one of the reactant உடைய concentration ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸஸா எடுத்துக்கிறோம். அதனால என்ன ஆகும்? very good. pseudo first order, second order reaction நம்ம first order-ஆ consider பண்ணிப்போம். so that is called as pseudo first order reaction. next போலாமா? Oswald's dilution law relates. Oswald's dilution law வந்து எதையெல்லாம் வந்து relate பண்ணும்? Oswald's dilution law relates what? Dissociation constant of weak acid Ka
alpha into C. Very good. So alpha which is equal to root of Ka divided by C. இதுதான் Oswald's dilution law. இல்லையா, இதுதான் Oswald's dilution law, right? So Oswald's dilution law இதுதான். Alpha வந்து degree of dissociation, Ka வந்து dissociation constant and C வந்து concentration. சரியா? So it relates all the above is the right answer. Okay? இப்போ வந்து ஒரு क्वेश्चन வந்து கேட்கலாம். நான் வந்து dilution increase பண்றேன். dilution increase பண்ணா degree of dissociation என்ன ஆகும்? increase ஆ decrease ஆ? I ஆ D ஆ? chatல சொல்லுங்க. increase ஆகுமா decrease ஆகுமா? நல்லா பாரு. concentration 1 by concentration இருக்கு. அப்போ dilutionனா reverse இல்லையா? அப்போ dilution increase பண்ணா degree of dissociation வந்து என்ன ஆகுமா? increase ஆகும். degree of dissociation வந்து நமக்கு வந்து increase ஆகும். சரியா? ஓகேப்பா, சூப்பர். நெக்ஸ்ட், the buffering ability of a solution is measured in terms of. ஒரு solution உடைய buffering ability வந்து நம்ம எப்படி வந்து measure பண்றோம்? ஒரு solution உடைய buffering ability வந்து நம்ம எப்படி measure பண்றோம்? very good. buffer capacity மூலமா தான் நம்ம measure பண்றோம். okay? When dilution increases, the degree of dissociation of weak electrolyte dash. Okay, நம்ம dilution increase பண்றப்போ இப்போதான் அந்த क्वेश्चन நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? yes, நம்ம dilution increase பண்றப்போ Oswald's dilution law தான் alpha which is equal to root of Ka divided by C. நீ நல்லா பாரு, concentration increase பண்ணா degree of dissociation decrease ஆகும். இதே dilution increase பண்ணா degree of dissociation வந்து increase ஆகும். Okay, so when dilution increases, degree of dissociation also increases. சரியா? Oswald's dilution law ல இருந்து கேட்ட ஒரு question. அடுத்து, a weak acid and conjugate base forms. ஒரு weak acid and conjugate base forms what? ஒரு weak acidum அதோடைய conjugate baseம் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? பார், weak acid அப்படினு சொல்லிட்டாங்க, அதோட conjugate base அப்படினா acidic buffer வந்து ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் இதோ பாருங்க, CH3COOH acidic acid வந்து ஒரு weak acid. ஓகே, இந்த acidic acidக்கு வந்து என்ன பண்றோம் அப்படினா அதோடைய conjugate base. ஓகே, அதுக்கு conjugate base நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப it forms acidic buffer. Next, a strong acid is one that almost dash in water. Acid உடைய strength இருக்கு இல்லையா? strong acid, weak acid அதெல்லாம். So strong acid வந்து பாத்தீங்க அப்படினா என்னது? quiz வேணுமா? please teach. நம்ம போல் போட்டு டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? பயாலஜி பசங்களும் வந்திருக்காங்கடா இப்போதான். சரியா? உங்களுக்கும் நம்ம திருப்பி நடத்தணும் இல்லையா? ஓகே, yes, a strong acid is the one that almost dash in water. completely dissociate, partially dissociate, dissolve இல்ல do not react. yes, faster டா, quick try பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க. when it completely dissociates அப்படினா நம்ம அத வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the strong acid. சரியா? இதே இன்கம்ப்ளீட்டா தான் டிசோசியேட் ஆகுது அப்படினா அப்போ அத வந்து நம்ம weak acid அப்படினு வந்து சொல்றோம். ஓகே, சோ கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சு அப்படினா it is strong acid. so strong acid வந்து completely dissociate, partially dissociate ஆகுது அப்படினா அது வந்து weak acid. எக்ஸாம்பிள் இதோ பாருங்க, HCl வந்து எனக்கு H plus and Cl minus நமக்கு வந்து dissociate ஆயிடும். ஓகே, HCl வந்து H plus and Cl minus நமக்கு வந்து dissociate ஆகிரும். ஓகே, next, according to Lewis concept, acid வந்து என்னது? according to Lewis concept, acid வந்து என்ன பண்ணும்? Lewis concept படியே வந்து எலக்ட்ரான் வச்சு தான் நம்ம வந்து பார்க்கறோம் இல்லையா? Lewis concept படி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா எலக்ட்ரான் வச்சு தான் நம்ம வந்து படிக்கிறோம். சோ நல்லா கவனிங்க, எலக்ட்ரான் அக்செப்டாரா இல்ல எலக்ட்ரான் டோனாரா? Lewis acid will be electron acceptor or electron donor. DDDAAA ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்க. என்னடா Lewis acids வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும் இல்லையா? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அப்ப அது வந்து என்னவா இருக்கும்? எலக்ட்ரான் டோனரா தானடா இருக்கும். குழப்பி விட்டா போருமே. AlCl3 எதுல வரும்? AlCl3 அலுமினியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. ஈஸியா குழப்பிடலாம் உங்களை. அலுமினியம் குளோரைடு, போரான் ட்ரைஃப்ளூரைட்லாம் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே Lewis acids இல்லையா? இதே அமோனியா, வாட்டர் இதெல்லாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதெல்லாம் Lewis பேஸ். Lewis acidல எலக்ட்ரான் அதிகமாவா இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். they are electron deficient. electron deficient இருந்தாங்கன்னா they will accept electrons.
எலக்ட்ரான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதே லீவிஸ் பேஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே, சோ அக்கார்டிங் டு பிரான்ஸ்டட் அண்ட் லாரி, பிரான்ஸ்டட் அண்ட் லாரியை பொறுத்த வரைக்கும் பேசஸ் அப்படின்னா என்ன? பிரான்ஸ்டட் அண்ட் லாரியை பொறுத்த வரைக்கும் பேசஸ் அப்படின்னா என்ன? குவிஸும் வச்சுக்கலாம், டோன்ட் வரி அட் ஆல். நான் இப்போ குவிஸும் ஸ்டார்ட் பண்றேன், கவலைப்படாதீங்க. நம்ம கொஞ்ச நேரம் ப்ராப்ளம் படிச்சுட்டு குவிஸ் வச்சுக்கலாம், சரியா? அக்கார்டிங் டு பிரான்ஸ்டட் அண்ட் லாரி பேசஸ் அப்படின்னா என்னது? வெரி குட், புரோட்டான் அக்செப்டார். ஓகே, சோ பிரான்ஸ்டட் அண்ட் லாரி படி புரோட்டான் டோனார் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரோட்டான் டோனார் அப்படின்னா வந்து அது வந்து ஆசிட். ஓகே, இதே புரோட்டான் அக்செப்டார், புரோட்டான் அக்செப்டார் அப்படின்னா வந்து பேஸ். ஓகே, இதே நம்ம லீவிஸ் படி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டார், எலக்ட்ரான் அக்செப்டார் வந்து ஆசிட். ஓகே, அதே எலக்ட்ரான் டோனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ். ஓகே, அரீனியஸ் தியரி படி ஹைட்ரஜன் கொடுத்தா அது வந்து ஆசிட், ஹைட்ராக்சைடு அயான் கொடுத்தா அது வந்து பேஸ், சரியா? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 1 ஃபார், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து யாருக்கு வந்து ஈக்குவல் டு 1 வந்து இருப்பாங்க? ஆன்சர் பண்ணுங்க. யாருக்கு வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 1 வந்து இருப்பாங்க? பயோ எக்ஸாம் ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆஷா மேம். தேங்க் யூ சோ மச் வேதாந்து டீம். தேங்க் யூ பா. இட் ரியலி மீன்ஸ் a lot. ஓகே, so it is what? Strong acid and strong bases, strong acid and strong bases. Okay, next carbonium ion is, carbonium ion is quick. கார்போனியம் அயான் வந்து என்னது? கார்போ கேட்டையான் அப்படின்னா கார்பன்ல வந்து பாசிட்டிவ் அயான் வந்து இருக்கு. அப்ப கார்போனியம் அயான் அப்படின்னா அது என்னது? லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் உடைய டிஃபரன்ஸ் பிட்வீன் டேபிள் படிச்சீங்களா இல்லையா? லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பிட்வீனா படிச்சீங்களா இல்லையா? படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு. சி, வெரி குட். லீவிஸ் ஆசிட்ஸ் தான் கார்போனியம் அயான் வந்து நமக்கு வந்து இட் ஃபார்ம் பண்ணும். இதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கார்பானியான் தான் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் dissociation of acetic acid in presence of sodium acetate is, dissociation of acetic acid, acetic acid நமக்கு வந்து எப்படி dissociate ஆகும்? CH3COOH, acetic acid வந்து நமக்கு எப்படி dissociate ஆகும்? CH3COO minus ஆகும், H plus ஆகும், நமக்கு dissociate ஆகும் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா sodium acetate CH3COONA, இது நமக்கு எப்படி dissociate ஆகும்? CH3COO minus ஆகும், Na plus ஆகும், dissociate ஆகும் இல்லையா? சோ அது வந்து என்னது? எஸ், very good, it is common ion effect. okay, so common ion effect னா என்ன? ஒரு weak acid அதுடைய salt நான் ஆட் பண்றேன் அப்படினா, ஒரு weak acid அதுடைய salt நான் ஆட் பண்றேன் அப்படினா, அப்போ என்ன ஆகும்? நமக்கு இந்த common ion வந்து நமக்கு நிறைய ஃபார்ம் பண்ணுது. so dissociation வந்து நமக்கு கம்மியாகும். dissociation of CH3COOH வந்து நமக்கு கம்மியாகும். okay, அடுத்து change of n molecules of electrons, change of n molecules of electrons. யுகா, note my name, நான் கண்டிப்பா லைவ் வருவேன். thank you பா, thank you. charge of n molecules of electrons வந்து என்னது? NF, right? charge of n molecules of electrons வந்து என்னது? n, number of electrons into Faraday, n. okay, super. secondary batteries are rechargeable, non rechargeable. secondary batteries எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்? rechargeable இல்ல? Shravanee ma'am, I will score 60 out of 17 chemistry and make you super proud of 3-minute batch. கண்டிப்பாடா, 60 இல்லடா, நீ கண்டிப்பா வந்து 68 plus ஆது நீ கண்டிப்பா வாங்கணும், சரியா? okay, rechargeable, very good, rechargeable, சரியா? so my dear 3-minute batch, we will really miss you. இந்த வந்து இந்த 12th ஓட நம்ம வந்து இப்போ we are parting our ways இல்லையா? ஏன்னா 12th முடிச்சிட்டு நீங்களும் வந்து எல்லாரும் காலேஜ் போயிடுவீங்க. சோ கண்டிப்பா இந்த வருஷம் வந்து நம்ம சூப்பரா வந்து நம்ம நல்லபடியா வந்து முடிக்கணும். ஓகேவா? நம்ம நல்லபடியா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அஜய் சார், யூ கேன் டைரக்ட்லி அப்ளை சார். ஓகே, நீங்க தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம் டைரக்டா. ஓகே, சூப்பர்ப்பா. சோ செகண்டரி பேட்டரிஸ் ஆர் ரீசார்ஜபிளா வந்து இருக்கும். ஓகே, சோ எலக்ட்ரோலைட்டிக் செல் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. எலக்ட்ராலிசிஸ் செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியா மாத்துது. இது வந்து எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸா இருக்குமா இல்ல நான் ஸ்பான்டேனியஸா வந்து இருக்குமா?
நீ பாரு இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜினால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இப்போ நான் வந்து மேலேந்து வந்து எனக்கு கீழே வந்து தண்ணி கொட்டுதுன்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே தண்ணி கொட்டுது ஆர் அருவியில மேலேந்து கீழே தண்ணி கொட்டுது நம்ம ஏதாச்சும் எஃபர்ட் போடுறோமா இல்ல அது தானாவே நடக்குது இல்லையா அது வந்து தானாவே நடக்குது சோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம ஸ்பான்டேனியஸ் அப்படி வந்து சொல்லுவோம் இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல் which converts electrical energy to நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றோம் நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் சரியா இப்போ எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து எனக்கு தண்ணி வரணும் அப்படினா நான் என்ன பண்ணணும் மோட்டார் போடணும் இல்லையா I have to put motor okay so இப்போ அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா we are calling it as the non spontaneous சரியா learn போட்ட மெசேஜ் நான் வந்து படிச்சேன் ஓகேவா don't worry at all பா சரியா இதுவும் கடந்து போகும் ஓகேவா சோ இப்போ யாருமே உங்க வீட்ல யாராச்சும் இருக்கட்டும் உங்க வீட்ல எல்லாம் நிறைய சண்டை போடுறாங்க அது வந்து உங்க படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படினா you are not alone ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கரெக்டா இந்த எக்ஸாம் டைம் தான் வந்து வரும் உண்மையா சொல்ல போனா நிறைய பேர் வந்து கரெக்டா இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ அவங்க வீட்ல ஏதாவது ஒரு அவங்களுக்கு க்ளோஸ்டா இருக்கவங்க யாராவது வந்து இறந்து போயிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி க்ளோஸ் ஒன்ஸ் யாராவது இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் மினிட்ல எல்லாமே ரெடி ஆகி ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு நிறைய பேர் உடம்பு வந்து ஹெல்த் இஷ்யூ லைக் ஃபீவர் வருது ஸ்டொமக் அப்செட் ஆகுது கண்ணு ஐ ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி நிறைய வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் இட் டிஃபிகல்ட் எஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் தான் when it rains it pours அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ரெயின் வருது அப்படின்னா மழை கொட்டுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இல்லை ஏண்டா ஒரே நேரத்தில் ஏண்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எஸ் இதுவும் கடந்து போகும் ஜஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங் அவ்வளோதான் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளாம் ஒன்றா இருப்போம் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிடலாம் அப்புறமா இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம் அது வரைக்கும் இதுலலாம் ஃபோக்கஸ் நம்ம பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் சரியா ஓகேவா சூப்பர் எலக்ட்ரோலைட்டிக் செல் which converts electrical energy to என்னது பி நான் ஸ்பான்டேனியஸ் சரியா நான் ஸ்பான்டேனியஸ் நம்ம தானே கரண்ட் தரோம் செகண்ட் ஃப்ளோருக்கு வேணும்னா நான் போய் மோட்டார் போடணும்ல அப்போ அது என்னது இட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ஓகே நெக்ஸ்ட் இன் லித்தியம் அயான் பேட்டரி ஆனோட் வந்து என்னது லித்தியம் அயான் பேட்டரியில வந்து ஆனோட் வந்து என்னதுடா மேம் should we need to learn all problems கண்டிப்பா ABCD conversion வந்து 20 அன்னைக்கு நம்ம மாரத்தான் பண்ணிக்கலாம் where is 1 mark PDF chatல first கமெண்ட்ல வந்து இருக்கு formic acid shots நைட் வரும்டா யார் கேட்டிருக்காங்க மிருதுலா கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொடுக்காமையா கண்டிப்பா இன்னைக்கு நைட் உங்களுக்காகவே இந்த ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்றேன் ஓகே லித்தியம் அயான் பேட்டரியில ஆனோட் வந்து என்னது yes it is C very good porous graphite okay porous graphite next the standard electrode potential in E is measured as the standard electrode potential E இருக்கு இல்லையா அது வந்து எதை வந்து நம்ம மெஷர் பண்றோம் ஓகே எதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெஷர் பண்றோம் வேதாந்து சேனல் என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்டட் பண்ணா அவங்களுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குதா என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது யூடியூப்ல போனா வரப்போகுது அவ்வளவுதான்டா என்ன ஆன்சர் பி ஆக்சிடைசிங் டெண்டன்சி ஓகே ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மூலமா நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஆக்சிடைசிங் பொட்டன்ஷியலை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸை நம்ம வந்து சூப்பரா கண்டுபிடிக்கலாம் எந்த அளவுக்கு அதை ஆக்சிடைஸ் பண்ணும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்ல என்னது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஓகே மேம் ப்ளீஸ் ஸ்டார்ட் ப்ராப்ளம்ஸ் நவ் எப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா கொஞ்சம் மட்டும் முடிச்சிடலாம் the metal near the bottom of the electrochemical series are electrochemical seriesல ரொம்ப பாட்டம்ல இருக்கக்கூடிய elements வந்து என்னது it is weak oxidizing agents டாப்ல இருந்துச்சு அப்படினா ஸ்ட்ராங்கான oxidizing agents அப்படினு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் டா Colrausch law observed that increase in dilution increases dilution increase பண்ணீங்க அப்படினா molar conductance வந்து increase ஆகும் dilution increase பண்ண molar conductance வந்து நமக்கு increase ஆகும் அடுத்து galvanic cell is conversion of chemical energy into electrical energy நல்லா பார் galvanic cell வந்து என்ன பண்ணுது chemical energy வந்து நமக்கு electrical energy-ஆ convert பண்ணுது அது வந்து spontaneous-ஆ தான் இருக்கும் நல்லா பார் chemical energy to electrical energy வந்து spontaneous-ஆ இருக்கும் electrical energy to chemical energy தான் non-spontaneous electrical energy to chemical energy da non-spontaneous okay next she standard hydrogen electrode is used as cathode or anode the reduction or oxidation reaction or has E onimela E naught of she வந்து என்னன்னு கேக்குறாங்க E naught of standard hydrogen electrode வந்து என்னது அப்படினு வந்து கேக்குறாங்க ஃபாஸ்டா
it is 0. தப்பா ஒன்னு ஆன்சர் பண்றீங்க பார். எவ்வளவு பேர் தப்பா ஆன்சர் பண்றீங்க பார். It is a very very important question. நீங்க ஏன் இவ்வளவு பேர் தப்பா ஆன்சர் பண்றீங்க? 0 is the correct answer. 0 is the correct answer. Okay? Super. Standard hydrogen electrode ல என்ன மெட்டல் இருக்கும்? நான் ஆப்ஷன் தரேன் பார். Platinum A, Palladium B, Copper C and D வந்து zinc. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல என்ன எலக்ட்ரோட் வந்து இருக்கும்? ஃபாஸ்டா என்ன எலக்ட்ரோட் வந்து இருக்கும்? பிளாட்டினம் எலக்ட்ரோடா? என்ன? வெரி குட், பிளாட்டினம் எலக்ட்ரோட் தான் வந்து நமக்கு இருக்கும். சரியா? அடுத்து ஆக்சிடேஷன் டெண்டன்சி ஆஃப் அயன் கேன் பி ரெடியூஸ்ட் பை ஃபார்மிக் ஆசிட். இட்ஸ் அலாய் வித் அதர் ஆனோடிக் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ இப்போ கொரோஷன்ல தான் நம்ம இந்த क्वेश्चन வந்து படிக்கிறோம் இல்லையா? அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடாம இருக்க, அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகாம இருக்க நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்? அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகாம இருக்க நம்ம அயன் மேல ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணுவோம். கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜிங்க். ஓகேவா? சோ ஜிங்க் வந்து நம்ம கோட் பண்ணிடுவோம். சோ அயன் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும். மேல இருக்கிற ஜிங்க் வந்து ஈஸியா நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கரோட் ஆயிடும். சரியா? Okay. The phenomenon of Tyndall effect is not observed in. The phenomenon of Tyndall effect is not observed in. Tyndall effect வந்து எதில நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது? Emulsion, colloidal solution, true solution or none. Very good. True solution தான். ஏனா Tyndall effect அப்படினா என்னது? Scattering of light. Scattering of light. Okay. So true solutionல எந்தவித பார்ட்டிகல்ஸுமே இருக்காது அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்றதுக்கு. சரியா? அந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. So true solution தான் கரெக்ட்டான ஆன்சர். Colloidal solution of ink is prepared by. Colloidal solution of ink is prepared by. Okay, என்ன process? Mechanical dispersion, electro dispersion, ultrasonic dispersion இல்ல peptidization. Colloidal solution of ink எப்படி நம்ம prepare பண்றோம்? A, mechanical dispersion மூலமா. Mechanical dispersion மூலமா. Brownian movement of colloidal particle is a dash property. Brownian movementல வந்து என்னது? zigzag, random, ceaseless movement of colloidal particles தான் நம்ம வந்து Brownian movement அப்படினு சொல்றோம். அத கண்டுபிடிச்சது வந்து யாரு அப்படினா ராபர்ட் பிரவுன் தான் கண்டுபிடிச்சார் இல்லையா? Yes. So it is a kinetic property. It is a kinetic property. Very good. Okay, it is a kinetic property. Next பாருங்க. The process of absorption of gases on metal surface is called as. அதாவது absorption கூட இல்ல, the process of sorption of gases on metal surface. metal surfaceல gases போய் just மேல படுறத வந்து நம்ம என்ன அப்படினு வந்து சொல்லுவோம்? the process of, தெரியுமா தெரியாதா? the process of absorption of gas னே வெச்சுக்கலாம். சரியா? or sorption அப்படினா என்னது? just அங்க போய்ட்டு ஆட் ஆகுது அப்படினு வந்து அர்த்தம். அந்த processக்கு பேர் என்ன? yes, குயிக்கா? very good. absorption. சரியா? okay. occlusion. என்ன வரும்? absorption வருமா இல்ல occlusion வருமா? இந்த absorption process பேர் தான் என்ன? இந்த absorption process பேர் தான் என்னது அப்படினா C. சரியா? okay. occlusion. okay. yeah. so next, in the decomposition of hydrogen peroxide dash act as negative catalyst. decomposition of hydrogen peroxide ல வந்து யார் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆவாங்க? பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படினா அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீட் அப் பண்ணும். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படினா அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். மேம் ப்ராப்ளம்ஸ் மேம் கரெக்ட்டா 8 மணிக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? இல்லனா 900 क्वेश्चन முடிச்சிட்டு ப்ராப்ளம் பார்க்கலாமா? நான் PDF கொடுத்துறேன் மீதிய. ஓகே, யாருக்கெல்லாம் வந்து 100 क्वेश्चन முடிச்சிட்டு ப்ராப்ளம் பார்க்கலாமோ சாட்ல 100 அப்படினு போடுங்க. நம்ம 100 முடிச்ச உடனே ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராப்ளம் உடைய ரிட்டன் PDF நான் லைவ் சாட்ல உங்களுக்கு அப்படியே வந்து கொடுப்பேன். சரியா? In the decomposition of hydrogen peroxide dash act as negative catalyst. very good, very good. B, glycerol. okay, so glycerol தான் நமக்கு நெகட்டிவ் கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் பண்ணும். சரியா? next பா, substance that enhances the catalytic activity என்னது? ஒரு ரியாக்ஷன் ஆல்ரெடி வந்து ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு, அது இன்னும் ஃபாஸ்டா நடக்க வைக்கிறது வந்து என்ன பண்ணும்? ப்ரமோட்டார். ஓகே, ப்ரமோட்டார் தான் இன்னும் வந்து ஃபாஸ்டா நடக்க வைக்கும். ஓகே, இதே கேட்டாலிட்டிக் பாய்சன் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுரும். கேட்டாலிட்டிக் பாய்சன் வந்து அந்த ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுரும். அப்புறமா the decomposition of hydrogen peroxide in the presence of
colloidal platinum is an example of what? மறக்காம தயவு செய்து உங்க புக்ல பாசிட்டிவ் கேட்டாலிசிஸ் நெகட்டிவ் கேட்டாலிசிஸ் தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஓகே, குயிக்கா 97 வந்துட்டோம். The decomposition of hydrogen peroxide in presence of colloidal platinum is an என்னது positive catalyst. சரியா? It is a positive catalyst. Okay, next பாருங்கப்பா. Which among the following is found to be solvent leaving in nature? Solvent loving in nature. Loving அப்படின்னு வந்தாலே philic இல்லையா? philic அப்படினா தான் like love. So என்ன வரும்? solvent loving-ஆ இருக்கிறது வந்து என்னது? liophilicா liophobica. Very good ரா. It is liophilic. liophobic னா solvent hate. solvent கூட அவ்வளோ attraction கிடையாது, repulsion அப்படின்னு அர்த்தம். Next பாருங்க, the combination of two layers of charges around the soul particle is called as. Okay, soul particle சுத்தி இருக்கக்கூடிய combination of two layers வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Helmholtz double layer அப்படின்னு சொல்லுவோம். We call it as Helmholtz double layer. சரியா? Helmholtz double layer அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். Okay, last question இதை முடிச்சிட்டு I will give you the PDF. Okay, which of the following is regarded as Freundlich adsorption isotherm equation? Freundlich adsorption isotherm. நீங்க நீட்டுக்கெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் இது. மேம் டுமாரோ லைவ் வாட்ச் பண்ணா சென்டம் ஸ்கோர் பண்ணலாமா? will it cover everything almost so that I can revise in the next day or self study-ஆ? ப்ளீஸ் மேம் சொல்லுங்க. ப்ளூ ஸ்கை நீ யோசிச்சு பாருங்க, 1 hourல ஒரு சாப்டர்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறேன். ஓகே, பட் நீங்க என்னெல்லாம் மொத்தமா படிக்கணுமோ எல்லாத்தோடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட போறேன். நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்காம வச்சிருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, நீங்க என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டது எல்லாத்தையுமே நான் நடத்திடுவேன். யூசஸ் தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நோட்ஸ் கொடுத்துருவேன், நீங்க அதை ரீகால் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ இதுதான் உண்மை. ஓகே, you cannot expect magic 1 year-ஓட போர்ஷனை வந்து வெறும் 15 hours-ல மொத்த போர்ஷனும் மேஜிக் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஐ எம் நாட் somebody who believes in magic, but I am somebody who believes in hard work. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா நம்ம மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, சோ எது கரெக்டான ஆன்சர்? ஆல் த பவுடா பியூர்லி எம்பரிக்கலா தான் இருக்கு. இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா limitations of Freundlich adsorption isotherm. limitations of Freundlich adsorption isotherm. Okay, so பசங்களா you can see it in the chat. நான் குயிக்கா வந்து கம்ப்ளீட்டா 501 மார்க்ஸ் அதுக்கப்புறமா அதோடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நான் திருப்பியும் வந்து ஷேர் பண்றேன். சரியா? திருப்பியும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன், எடுத்துக்கோங்க. ஓகே, you all can take. இப்போ நான் சாட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பின்னும் பண்ணியிருக்கேன். சரியா? I have pinned it also. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, we will start the problems. Okay, so பசங்களா நம்ம நேத்து வந்து 6th chapter problems வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு காலையில வந்து 6th chapter problems முடிச்சிட்டோம். அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th chapter உடைய example problems நம்ம வந்து முடிச்சிட்டோம். Okay, இப்போ நம்ம வந்து exercise problems போலாமா? Okay, can we go to the exercise problems? Yes, or else I'll put a poll. Okay, ஏன்னா பயோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க இல்லையா? ப்ராப்ளம்ஸ் which chapter? ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. 7th சாப்டரா இல்ல 8th சாப்டரா? ஸோ எல்லாரும் போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 6th சாப்டர் நான் காலையில நடத்திருப்பேன். டோன்ட் வரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகெயின் நம்ம என்ன பண்ண போறோம்? 20 அன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ கவலைப்படாதீங்க, 20 அன்னைக்கு ஃபுல் டேடா நம்ம ஒரு டார்கெட் எடுத்துக்க போறோம். என்ன தெரியுமா? உங்களால 4 hours-ல எல்லா ப்ராப்ளமும் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, வெறும் 4 hours-ல we are going to complete the problem. Do you want 7th chapter or 8th chapter? 7th chapter தான் நிறைய பேர் கேக்குறீங்க. 7th chapter உடைய எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் காலையில நடத்திட்டேன். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகே, 7th chapter உடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். யாருமே நோட்ஸ் எடுக்க வேண்டாம். நான் இதோடைய PDF காலையிலே ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வந்து அந்த PDF வந்து தரேன். சரியா? ஓகே, சோ எஸ் கைஸ், சோ நாளைக்கு லைவ் தயவு செய்து எல்லாரும் வந்து சூப்பரா வந்து வந்துருங்க. ஓகே, 1 minute. அதோடைய லிங்க்கும் உங்களுக்கு நான் இங்க வந்து கொடுத்துறேன். ஓகே, I will give you the link also. I will give you the link also.
ஓகே ஸோ நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து 5 AM லைவ் இருக்கு சரியா? ஸோ நாளைக்கு வந்து 5 AM லைவ் இருக்கு. ஓகே just a minute பா. ஓகே சோ சூப்பர். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே சோ எல்லாரும் ரெடியா? சாட்ல ஒரு ஃபயரை போட்டாச்சா? ஓகேவா? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ரெடியாப்பா? ஸோ தயவுசெய்து எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இது தருவேன் இல்லையா, which is what I'll be sharing you the formulas. அந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நோட்ஸ்ல கொடுத்துருவேன் சரியா? I'll give you it in the notes. ஸோ நீங்க வந்து அதை பத்தி கவலையே பட வேண்டாம் சரியா? ஓகே I'll give you the PDF. முடிச்ச ஸ்பீடுக்கு நான் உங்களுக்கு PDF கொடுத்துருவேன். ஒரு வாட்டி நம்ம ஃபார்முலா ரீகால் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ chapter 7. okay so chapter 7 தான் இது. ஃபார்முலா ஒரு வாட்டி பார்த்துடலாம் வாங்க. okay so k which is equal to 2.303 divided by t into log of a0 by a. இது வந்து என்னது? ஆர்டர் 1 க்கு சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் t half பாருங்க. t half வந்து 0.6932 divided by k. 0.6932 divided by k. இதுதான் வந்து half life கான ஃபார்முலா. இது வந்து பாருங்க ஆர்டர் 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இதுதான் வந்து ஃபார்முலா. k which is equal to a0 minus a divided by t. அப்புறமா t half க்கு a0 divided by 2k சரியா? இப்போ a0 அப்படினா என்னது? a0 தான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்? 100 அப்படி இருக்கும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்? 100 அப்படி இருக்கும் சரியா? இப்போ a அப்படிங்கிறது வந்து மீதி. a அப்படிங்கிறது வந்து என்னது? ரிமைனிங். left over எவ்வளோ இருக்கு சரியா? say for example ஒரு ரியாக்ஷன் வந்து 90% முடிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோ. ஒரு ரியாக்ஷன் 90% முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அப்படினா 100ல 90 போயிடுச்சுனா 10. அந்த 10 தான் வந்து a சரியா? சோ a அப்படிங்கிறது வந்து மீதி ரிமைனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க k which is equal to a into e power minus ea by rt. k which is equal to a into e power minus ea by rt. இது என்னது? Arrhenius equation. இதுல k வந்து rate constant, a வந்து frequency factor, ea வந்து என்னது? Activation energy, r வந்து gas constant and t வந்து நம்மளுடைய temperature. Then coming to Arrhenius equation லயே ரெண்டு different temperature and pressure, ரெண்டு different temperature and rate constant கொடுத்திருந்தாங்கன்னா log k2 by k1 equal to ea by 2.303 or t2 minus t1 by t1 t2. t2 minus t1 by t1 t2 சரியா? புரிஞ்சுதா? okay guys so டக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். okay consider the oxidation. இது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல. நம்ம நேரா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போகலாம். கவனிங்க. so the rate law for the reaction. okay so என்ன கொடுத்திருக்காங்க? the rate law of the reaction ABC is found to be. so இந்த rate law நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். rate equal to k into a square b and then l to the power 3 by 2. l to the power 3 by 2. okay இதான் rate law கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படினா how the rate changes when concentration of L வந்து quadruple அப்படினு கேக்குறாங்க. concentration of L வந்து என்னன்னு சொல்றாங்க? நல்லா கவனிங்க. concentration of L வந்து என்ன ஆகுது அப்படினா quadruple. quadrupleனா L க்கு பதிலா நீங்க என்ன பண்ணனும்? 4L அப்படினு போடணும். ஓகே L க்கு பதிலா நீங்க என்ன பண்ணனும்? 4L அப்படினு போடணும். இப்போ இதே ரியாக்ஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். வரீங்களா? yes quickly. so கவனிங்க. rate of the reaction which is equal to k a square. okay a square b. அதுக்கு அப்புறமா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா L க்கு பதிலா என்ன இருக்க போகுது? L க்கு பதிலா it is going to be 4L. okay L க்கு பதிலா 4L. இப்போ இந்த பார்ட் எல்லாம் மாற போகுது இல்லல. நான் இந்த 4L பார்ட்ட மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ எனக்கு என்ன வரும்? 4 to the power 3 by 2. அதுக்கு அப்புறமா திருப்பி மத்தபடி இங்க L to the power 3 by 2. இந்த 3 by 2 பவரை பிரிச்சு எழுதிக்கிறேன். 4 க்கு தனியா L க்கு தனியா. மத்தபடி மத்த எல்லாம் அப்படியே தான் இருக்கு நமக்கு.
மற்றபடி மற்றது எல்லாமே எனக்கு அப்படியே தான் இருக்க போகுது. இதோடைய ரிட்டன் PDF லைவ்ல இருக்கிறவங்களுக்கு அப்போவே நான் வந்து சாட்ல தருவேன். சரியா? ஸோ தயவு செய்து கவனிங்க. ஓகே யா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? 4 to the power 3/2 அப்படின்னா என்னது? 4 to the power 3/2னா என்னது? ஸோ அதுக்கு தனி ஒரு பேஜ்லேயே நான் காட்டுறேன், கவனிங்க. 4 to the power 3/2 அப்படின்னா 4 cube ரூட்னு அர்த்தம். 1/2 அப்படின்னு அர்த்தமா? 4 cube into 1/2 அப்படின்னு அர்த்தமா? 4 cubeனா என்னது? 4 into 4 into 4. 1/2னா ரூட்னு அர்த்தம்ல. 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட்லேருந்து இந்த 2 4 பதிலாக ஒரு 4 வெளில எடுத்துக்கலாம். 4 into 4 ரூட்ல கேன்சல் ஆயிடுது. ஸோ 4 root 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 4 root 4 கிடைக்கும். root 4 அப்படிங்கிறது என்னது? 4க்கு பதிலாக 2 into 2ன்னு போட்டுக்கலாம். 2 into 2னா 2 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 4 into 2 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 8 இல்லையா? ஆன்சர் வந்து 8. ஸோ என்ன பண்றேன்? இந்த ஆன்சர் வந்து டோட்டலா இந்த பிங்க்ல இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8. அப்போ 8 டைம்ஸ் எனக்கு மாறுது. மற்றபடி மற்ற எல்லாமே எனக்கு சேமா அப்படியே வந்து நான் எழுதிட்டேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டைம்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேட் இஸ் கெட்டிங் 8 டைம்ஸ் வந்து நமக்கு ரேட் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? இப்போ நான் அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். அதே மாதிரி தான். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் இல்லை, அதே ப்ராப்ளம் தான். என்னது கேட்டிருக்காங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் A and B வந்து டபுள் அப்படிங்கிறாங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் A and B டபுள் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் இதே டூப் பண்ணிக்கிறேன். 3 times 4 times. ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வந்து நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். So listen properly. Rate equal to இதான் நமக்கு கொடுத்துட்டாங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A, B ரெண்டுமே டபுள் பண்ணிட்டாங்களாம். ரெண்டுமே டபுள் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் A இருக்கோ Aக்கு பதிலா 2A போட்டுக்கோங்க. ஓகே, எங்கெல்லாம் வந்து B இருக்கோ அதே Bக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2B வந்து போட்டுக்கணும். சரியா? வாங்க நம்ம இப்போ அப்படி போடலாம். ஓகே, ஸோ Aக்கு பதிலா 2A போட்டுக்கோங்க. 2A த ஹோல் ஸ்கொயர். Bக்கு பதிலா 2B த 2B மேல ஒண்ணுமே இல்லை. அப்புறமா இங்க என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு அங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிடுறேன். L இருக்கு, L to the power 3/2 இருக்கு, முன்னாடி K இருக்கு, இங்க வந்து ரேட் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இப்போ அந்த நம்பர்ஸை மட்டும் நான் வெளியில கொண்டு வந்துக்கிறேன். 2 ஸ்கொயர் என்னது? 4. 2 ஸ்கொயர் வந்து 4. அடுத்து இங்க ஒரு 2 இருக்கு, அந்த 2வை மட்டும் வெளில கொண்டு வந்துட்டேன். அப்ப மீதி எனக்கு என்ன இருக்கும்? A ஸ்கொயர், அப்புறமா B, அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா L to the power 3/2. ஓகே, அப்ப 4 into 2 8 இல்லையா? சோ இங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 8 டைம்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? 99 rupeesக்கு வந்து கொடுக்குறீங்களே நீட் கோர்ஸ், அது ட்ரஸ்டபிளா? ட்ரஸ்ட்னா என்ன கேக்குறீங்க? காசு வாங்கிட்டு கிளாஸே நடத்த மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறியா? அப்படிலாம் இல்ல, கிளாஸ் எல்லாம் நடத்துவோம். சரியா? கிளாஸ் எல்லாம் இருக்க போகுது. ஓகே, there is going to be classes. யாருக்கெல்லாம் கிளியர் பா? சாட்ல சொல்லுங்க. கிளியர், சூப்பர். நம்ம இப்ப அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது கவனிங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A is halved. ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்து half-ஆ மாத்திக்கணுமா? ஓகே, சோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A is halved. 1 minute. என்ன இது எரேஸ் பண்ணா போக மாட்டேங்குது. Concentration of A is halved. ஓகே, வாங்க இப்போ Aக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா A/2 அப்படின்னு எழுதிக்கணும். Aக்கு பதிலா A/2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இங்க நல்லா பாருங்க, நான் இங்க Aக்கு பதிலா A/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ அது மட்டும் தான் மாறும், மற்றது எதுவுமே மாறாது. ஸோ அங்க இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். ரேட் which is equal to K into A/2 B, அப்புறமா B and then coming to L to the power 3/2. சரியா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 1/2 மட்டும் வெளில எடுத்துக்கிறேன். அப்போ 1/2 ஸ்கொயர் இல்லையா? 1/2 ஸ்கொயர். மற்றபடி மற்ற வேல்யூஸ்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. அங்க இருக்கிற அதே வேல்யூஸ் தான் இருக்க போகுது. சரியா? ஓகே, சோ இப்போ நல்லா கவனிங்க. 1/2 ஸ்கொயர் அப்படின்னா 1/4. ரைட்? 1/4. அப்போ இங்க நமக்கு 1/4 டைம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரெடியூஸ்டு பை 1/4 டைம்ஸ். அதான் வந்து ஆன்சர். ஓகே, எத்தனை பேர் சாட்ல டக்கு டக்குன்னு போட்டு ஆன்சர் பண்றீங்க? எத்தனை பேர் டக்கு டக்குன்னு சாட்ல போட்டு ஆன்சர் பண்றீங்க? எஸ். அடுத்த क्वेश्चन போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
எஸ். ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா fourth one என்னது concentration of A is reduced to 1/3 and concentration of L வந்து quadrupled அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ என்னது concentration of A வந்து 1/3 க்கு வந்து reduced. அப்ப A க்கு பதிலா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா A/3 அப்படின்னு போட்டுக்கணும். A/3 ன்னு போட்டுக்கணும். அப்புறமா concentration of L வந்து quadrupled. concentration of L வந்து quadrupled தான் நம்ம ஆல்ரெடி போட்டோமே, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். rate which is equal to இந்த இடத்துல பாருங்க A க்கு பதிலா நான் A/3 போட்டுக்க போறேன். A க்கு பதிலா A/3 போட்டுக்க போறேன். B அப்படியே இருக்க போகுது. and L பாத்தீங்க அப்படின்னா 4L இருக்க போகுது. L வந்து 4L இருக்க போகுது. இப்போ இந்த 1/3 மட்டும் நான் வெளியில எடுத்துக்கிறேன். 1/3 மட்டும் வெளியில எடுத்தா 1/3 ஸ்கொயர். மத்தபடி A பழைய பாறையே மாறிடுச்சு. B அப்படியே தான் இருக்கு. இந்த L ல என்ன பண்ணலாம் 4 to the power 3/2 மட்டும் வெளியில எடுத்துக்கலாம். அப்புறமா L தனியா இருக்கும். அப்புறமா L வந்து தனியா இருக்கும். சரியா? ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am taking this 1/3 the whole square வந்து என்னது 3 3s are 9 இல்லையா? 3 3s are 9 into 4 to the power 3/2 என்ன நம்ம இப்பதான் சால்வ் பண்ணோமே 8 இல்லையா? 8 அதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற வேல்யூஸ் தான் அப்படியே இருக்கும். A B A square B L to the power 3/2 L to the power 3/2 மத்தது எதுவுமே நமக்கு வந்து மாறாது. So 8/9 times நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 8/9 times நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். 8/9 times நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். சரியா? ஓகே, ரெடி? சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம அடுத்து போலாமா? வெரி குட்ரா. சோ நம்ம நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த क्वेश्चन போலாம். The rate of formation of dimer in a second order reaction is. சரியா? அவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா the rate of formation of a dimer வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? so let us write the given. என்ன given கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து இங்க வந்து எழுதிடலாம். okay, so the rate of formation of a dimer in a second order reaction. ஓகேங்க, so order of a reaction வந்து 2 அப்படி வந்து கொடுத்துட்டாங்க. order of a reaction வந்து 2 அப்படி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ரேட்டும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ரேட்டும் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க 7.5 into 10 to the power minus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 10 to the power minus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. at 0.05 mole per liter. at 0.05 mole per liter. so நம்ம வந்து என்னன்னு எழுதிக்கலாம் அதோடைய கான்சென்ட்ரேஷன். ஓகே, சோ கான்சென்ட்ரேஷன் மோலார் கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 0.05. calculate the rate constant. என்ன calculate பண்ண சொல்றாங்க அப்படின்னா rate constant k உடைய வேல்யூவை வந்து நம்மள calculate பண்ண சொல்றாங்க. ஓகே, so what is the formula which we are going to use it here? முதல்ல டைமர் அப்படினா வந்து என்னது? டைமர் அப்படினா என்னது? இந்த ரெண்டு மோனோமர் கம்பைன் ஆகி நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் டைமர் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு ரேட்லாம் எழுதலாமா? rate which is equal to k into நம்ம reactant concentration. இங்க reactant சும்மா நம்ம m அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோமா? reactant தான் m அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். so reactant உடைய concentration அதோடைய பவர்ல ஆர்டர் போடுவோம். அந்த ஆர்டர் தான் இந்த ஆர்டர் 2. யாருக்காச்சும் இதை எழுத தெரியாதுன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன், கவனிங்க. ஒரு ரேட்லா எப்படி தெரியுமா வந்துச்சு? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்பயுமே வந்து reactant உடைய கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். reactant ஓட கான்சென்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ நான் என்ன அதோடைய பவர்ல வந்து ஆர்டர் இருக்கும். சரியா? பவர்ல வந்து ஆர்டர் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு தான் ரேட் கான்ஸ்டன்ட் k போடுறேன். ரேட் கான்ஸ்டன்ட் k போடுறேன். அதுக்கு அப்புறமா ரியாக்டன்ட் and அதோடைய பவர்ல வந்து ஆர்டர் இருக்கும். இப்போ இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ரியாக்டன்ட்ட வந்து x அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். சோ x ரியாக்டன்ட் அதோடைய பவர்ல ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இங்க 2. அதனால 2 அப்படி நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சோ எஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நமக்கு வந்து இந்த k ரேட் கான்ஸ்டன்ட் தான் வேணும். அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற m ஸ்கொயர் இங்க போச்சு அப்படின்னா டிவிஷனுக்கு போய்டும். இங்க போச்சுனா டிவிஷனுக்கு போய்டும். ஓகே, சோ அதல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப k which is equal to ரேட் வந்து என்னது 7.5 into 10 to the power minus 3. okay, 7.5 into 10 to the power minus 3 divided by m square. m square வந்து என்னது 0.05 the whole square. சரியா? 0.05 the whole square. so டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம்.
Yes, so 7.5 into 10 to the power minus 3 divided by இந்த 0.05 இருக்கா அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 5 into 10 to the power minus 2 ன்னு எடுத்துக்கிறேன். 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வை, அவ்வளவுதான். 2 பாயிண்ட் தள்ளி போயிருக்கும், ஸோ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ 10 to the power minus 2 the whole square. அடுத்த ஸ்டெப்ல இது வந்து என்ன ஆயிடும் 7.5 into 10 to the power minus 3 divided by 5 into 5 25. அப்புறமா இங்க என்ன வரும் 2 into 2 4 minus 4. சரியா? So இந்த minus 4 மேல போயிடுச்சுனா plus 4. ஓகே, அப்ப மேல 75 divided by 25 அப்படின்னு இருக்க போகுது நமக்கு. 75 divided by 25 which is equal to 3 mole. 3 என்ன யூனிட் என்ன 3 per mole liter per second. இதுதான் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் உடைய யூனிட்ஸ் இல்லையா? ஒண்ணுமே இல்லடா, ஈஸியா நான் ஒரு வாட்டி ரீகால் கொடுக்குறேன் பாருங்க. யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுதோ சாட்ல கிளியர் அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஆல் யூசர்ஸ் உடைய பிடிஎஃப் இன்னைக்கு நைட்டே ரிலீஸ் ஆகும், டோன்ட் வரி அட் ஆல். ஓகே, புரிஞ்சுதா? இன்னைக்கு நைட் வந்துடும் உங்களுக்கு அந்த வீடியோ. 9 o'clock ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2டா. நெக்ஸ்ட் பாருங்க, ரேட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எம் வந்து என்னது அப்படின்னா அதான் எம் தான் நம்ம ரியாக்டன்ட், அதோடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ டைமர் ஃபார்ம் பண்ணுது அது. ஸோ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு ரியாக்டன்ட், அது பவர்ல ஆர்டர், அதான் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ கவனிங்க, எனக்கு இந்த கே தான் வேணும். அப்போ ரேட் டிவைடட் பை எம் வந்து கீழே போயிடும். அப்புறமா அதில் நான் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஐ எம் கெட்டிங் த ஆன்சர். சரியா? எல்லாருக்கும் கிளியரா? சூப்பர். நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் அ ரியாக்ஷன் products, the rate law is given by the rate. What is the overall order of the reaction and what is the order of the reaction with respect to Z? Okay, so order of reaction நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. இதை விட ஈஸியா ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்கவே முடியாது. நல்லா கவனிங்க, அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ரேட் லா கொடுத்துட்டாங்க. கவனிங்க, so rate which is equal to k into x to the power, கவனிங்க, k into x to the power 3 by 2, y to the power 1 by 2, y to the power 1 by 2. Okay, இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா what is the order of the reaction with respect to z அப்படின்னு கேக்குறாங்க. இங்க எங்க z இருக்குலே, இங்க z இல்ல. சரியா? order with respect to z வந்து என்னது, order of z என்னது, இங்க z இல்ல, x இருக்கு y இருக்கு, ரியாக்ஷன்ல தான் z இருக்கு, ரேட் லால இல்ல. அப்ப ஆர்டர் வந்து 0. அதுக்கு பவர்ல 0 இருந்ததுனால தானே அது வந்து 1 ஆயிடுச்சு. அதோட பவர்ல 0 இருந்ததுனால தானே அது 1 ஆயிடுச்சு. ஸோ என்னது, ஆர்டர் வந்து 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பாருங்க, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், அந்த என்டையர் ஆர்டர் ஓவரால் ஆர்டர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பவர் தாண்ட ஆர்டர், பவர்ல இருக்கிறவங்க தான் ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது, இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணணும். 3 by 2 plus 1 by 2 என்ன வரும், 3 plus 1 4, 4 by 2, 4 by 2 வந்து equal to 2. சரியா? so overall order வந்து equal to 2. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு கிளியர்? சமையா? ஓகேடா, சம. நெக்ஸ்ட் போலாமா? ஃபார்முலா ஷீட் யாருக்கெல்லாம் வேணும் சாட்ல சொல்லுங்க. ஃபார்முலா ஷீட் அப்படின்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் வந்து ஃபார்முலா ஷீட் வந்து வேணும்பா? யாருக்கெல்லாம் how many of you wants ஃபார்முலா ஷீட்? சாட்ல மீ அப்படின்னு சொல்லுங்க. ஃபார்முலா ஷீட்டா? ஓகே, நான் இப்போவே உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்முலா ஷீட் தரேன். ஓகே, ஐ வில் கிவ் யூ த ஃபார்முலா ஷீட் ரைட் நவ். டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் ஃபார்முலா ஷீட். ஓகே, ஓகே, பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. சாட்ல நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் ஃபார்முலா ஷீட்டை. சரியா? நீங்க வந்து எடுத்துக்கலாம். சாட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் ரிட்டன் ஃபார்முலா ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க. ஸோ த டீகம்போசிஷன் ஆஃப் Cl2O7 at 500 Kelvin in the phase of gas phase to chlorine and oxygen is the first order reaction. So questionல வந்து என்னென்ன given கொடுத்திருக்காங்க அதுல நம்ம வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்து வரும். சரியா? So givenல வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா it is a first order reaction. ஓகேங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 1 minute at
500 Kelvin. The pressure வந்து 0.08 லேந்து 0.04க்கு வந்து fall down ஆயிடுது. சரியா? அப்ப இனிஷியலா என்ன கான்சென்ட்ரேஷன் நமக்கு இங்க வந்து இருந்திருக்கு? இந்த இனிஷியலா இருந்த pressure or இனிஷியலா இருந்த கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு 0.08 இல்லையா? அதுக்கப்புறமா drop ஆனது தான் என்னது? அதுக்கப்புறமா drop ஆன ஒரு கான்சென்ட்ரேஷன் தான் 0.04. ஓகே 0.04. இப்போ k உடைய வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேக்குறாங்க. they are asking us to calculate the rate constant. ஓகே சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலாடா படிச்சோம்? எஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே இல்லடா, ஈஸி தான்டா. k which is equal to 2.303 divided by t 2.303 divided by t into log of a0 divided by at a0 divided by at. சரியா? சோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இதுல நான் வந்து இப்ப போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். k which is equal to 2.303 divided by t. So time வந்து என்னதுடா? It is 1 minute அப்படினு கொடுத்துட்டாங்க. டைம் இங்க கொடுத்திருக்காங்க பார் 1 minute. ஓகே அப்ப 1 minute நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? இப்போதைக்கு 1 minute னு வெச்சுக்கலாம். நம்ம செகண்ட்ஸ்க்கு மாத்திடுவோம். அத செகண்ட்ஸ்க்கு மாத்திடுவோம். ஓகே log of a0 ஓட வேல்யூ என்னது? 0.08, a உடைய வேல்யூ 0.04. ஓகே சோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படினா அடுத்த ஸ்டெப்ல அத வந்து நம்ம கேன்சல் பண்றோம். சோ 0.04 0.08 வந்து 2 டைம்ஸ் இல்லையா? சோ வாங்கப்பா இங்க வந்து மறந்துடாதீங்க k which is equal to 2.303 divided by 1 into 60 ஏனா 60 செகண்ட்ஸ்னால ஓகே log 2 உடைய வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் log 2 உடைய வேல்யூ என்னது? 0.3010. தெரியாதவங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. log 2 உடைய வேல்யூ வந்து 0.3010. சரியா? k which is equal to 2.303 divided by 60 into 0.3010. ஓகே அப்புறமா இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஜஸ்ட் கேன்சல் பண்ண போறீங்க, அடிக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்படி கேன்சல் பண்றப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? எஸ் கேன்சல் பண்றப்போ 1.153. ஓகே 1.153 into 10 to the power minus 2 per second. இதுதான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். யாருக்கெல்லாம் கிளியர்? ஒண்ணுமே இல்ல. இந்த ரியாக்ஷன் இந்த क्वेश्चनல என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 அப்படினு கொடுத்துட்டாங்க. a0 தான் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 0.08 னு கொடுத்துட்டாங்க. ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் a வந்து 0.04 அப்படினு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போ k which is equal to 1.153 into 10 to the power minus 2 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஜஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே சோ இந்த மாதிரி சிம்பிளான क्वेश्चन தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினா கேட்பாங்க. சரியா? அடுத்த क्वेश्चन நம்ம போகலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே சோ இப்போ கேஸ் phase reaction has energy of activation. சரி வாங்க நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிரலாம் அப்படினா given வந்து எழுதிரலாம். சரியா? சோ givenல என்ன கொடுத்திருக்காங்க? இந்த ப்ராப்ளம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே so in a gas phase reaction has energy of activation. energy of activation அப்படினா activation energy EA உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க which is equal to 200 kilojoule per mole. okay 200 kilojoule per mole. If the frequency factor of the reaction is 1.6 into 10 to the power 13. frequency factor அப்படிங்கிறது வந்து A இல்லையா? frequency factor வந்து 1.6 into 10 to the power 13 per second. Okay, calculate the rate constant at 600 Kelvin. 600 Kelvinல rate constant வந்து என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க. 600 Kelvinல rate constant வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? rate constant வந்து கண்டுபிடிக்கணும். temperature வந்து கொடுத்துட்டாங்க. என்ன ஃபார்முலா? What is the formula which we are going to use? Very good ra. Arrhenius equation. சரியா? K which is equal to A into e power minus EA divided by RT. சரியா? இதுதான் நம்மளுடைய Arrhenius equation. இதுதான் Arrhenius equation. சரியா? ஓகே சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இத நான் சால்வ் பண்ண போறேன்.
ஓகே ஸோ k which is equal to a உடைய வேல்யூ என்னது 1.6 into 10 to the power 13 a into e power minus a by rt minus 200 into a உடைய வேல்யூ minus ea divided by rt இல்ல minus ea divided by rt. நல்லா கவனிங்க r உடைய வேல்யூ என்னது 8.314 into t வந்து 600. ஓகே நான் இந்த வேல்யூ எல்லாம் இல்ல தேவையில்லாம நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கவே வேண்டாம். இந்த மொத்த வேல்யூ வந்து என்னவா தெரியுமா இருக்கும்? இது நீங்க டிவைட் பண்ணா of course அவங்களே நமக்கு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க பார் e to the power minus 40 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப அதுவா தானே இருக்கும். அப்ப நான் அங்க போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். So 1.6 into 10 to the power 13 into e to the power இது நீங்க சால்வ் பண்ணீங்கனா minus 40.09 அப்படினு கிடைக்கும். இப்போ அதோட வேல்யூ தான் क्वेश्चनல வந்து கொடுத்திருக்காங்க which is equal to 3.8 which is equal to 3.8 into 10 to the power minus 18. ஓகே 3.8 into 10 to the power minus 18 அப்படினு வருது. இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 6.21 கரெக்ட்டா? k which is equal to 6.21 into 10 to the power minus 5 into 10 to the power minus 5 per second. ஓகே சோ இதுதான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். இதுதான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். புரிஞ்சுதா? How to solve calculations easily? Live attend பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஈஸியா இருக்கா calculation solve பண்ண? மேம் நான் படிக்கும்போது எனக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே பக்கத்துல வெச்சுக்காதீங்க. பயத்தோட படிங்க. சரியா? பயத்தோட படிச்சீங்கனா கண்டிப்பா வந்து முடியும். ஓகே? வேற என்ட்ரன்ஸ் கோச்சிங் அப்படினா ஒலிம்பியாட் இருக்குப்பா. நீட் ஜேஇக்கு இருக்கு, விஐடி அமிர்தாக்கு இருக்கு. சரியா? ஓகே? சூப்பர். நம்ம அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். அடுத்து பாருங்க for the reaction find the rate law from the following data. So it is going to be a big question. அவங்க இந்த क्वेश्चन வந்து எதிலே கேட்கலாம்னா 5 மார்க்ல கேட்கலாம். 5 மார்க்ல ப்ராப்ளம் பப்ளிக்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துல 5 மார்க்ல ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி 5 மார்க் ப்ராப்ளம்ல கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? How to take the given value? இப்போ இதுல நான் சொல்லி தரேன் பாரு given value எப்படி எடுக்கறோம்னு சொல்லி தரேன் பாரு. For the reaction இந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. நான் இந்த ரியாக்ஷன் வந்து எழுதிக்கிறேன். 2x plus y which is giving me L. Okay? x y அதோட ரேட் மூணு வந்து கொடுத்திருக்காங்க. நான் இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படினா ரேட் லா வந்து நான் எழுதிக்க போறேன். ஓகே இந்த ரியாக்ஷனுக்கு நான் ரேட் லா எழுதிக்க போறேன். நல்லா கவனிங்க. இந்த ரியாக்ஷன் உடைய ரேட் லா எப்படி எழுதணும்னா ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்னென்ன இருக்கு x இருக்கு y இருக்கு இல்லையா சோ x அப்புறமா வந்து y x உடைய பவர்ல வந்து நமக்கு x ஓட இது இருக்கும் என்னது ஆர்டர் வந்து இருக்கும் இல்லையா சோ x உடைய பவர்ல x ஓட ஆர்டர் சும்மா நான் n ன்னு வெச்சுக்கறேன் y க்கு வந்து m ன்னு வெச்சுக்கறேன் சோ இந்த ரேட் லா எல்லாருக்கும் எழுத தெரியணும் நான் இதோட மூணாவது क्वेश्चनக்கு உங்களுக்கு ரேட் லா எழுத பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப ஈஸி தான் ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் நம்மளுடைய ரியாக்டன்ட் அதோட பவர்ல அதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் அவ்வளவுதான் சரியா இத வந்து ப்ராப்பரா எழுத பாருங்க இத ப்ராப்பரா எழுதினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா தோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க போய் எடுத்து எழுத போறோம் என்ன கொடுத்திருக்காங்க ரேட்டா ரேட் என்னென்ன கொடுத்திருக்காங்க இங்க ரேட் பாருங்க 0.15 கொடுத்திருக்காங்க 0.30 கொடுத்திருக்காங்க 1.20 கொடுத்திருக்காங்க சரியா which is equal to நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா k rate constant வந்து எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம rate constant for the reaction find the rate law okay rate law கண்டுபிடிச்சறாங்க rate constant நமக்கு தெரியாது so k இருக்கா k சரியா x உடைய concentration வந்து என்னது 0.2 பாத்து சொல்லுங்க 0.2 y உடைய concentration என்னது x உடைய concentration தான் 0.4 okay அடுத்து அது பவர்ல n ஏனா ஆர்டர் நமக்கு தெரியாது y உடைய கான்சன்ட்ரேஷன் என்ன 0.2 and then 0.8 ஓகே சூப்பர் இதோட பவர்ல நம்ம m அப்படினு எழுதிப்போம் சோ இதுதான் நம்ம ரேட் லால எக்ஸ்பிரஸ் பண்றோம் சரியா நம்ம என்ன பண்றோம் அப்படினா we are expressing it in the rate law புரிஞ்சுதா இப்போ இத வெச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க வந்து நமக்கு இந்த ஆர்டரை கண்டுபிடிச்சி we are going to find the rate law சரியா rate constant நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஓகே சோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இத சால்வ் பண்ண போறோம் ஓகே இது சால்வ் இருக்கு அதுல
ஓகே ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் அந்த 3 ஈக்குவேஷனை நான் இங்கே தனியாக எழுதிக்கிறேன் ஸோ தட் எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நான் கரெக்டாக தான் எழுதுறேனா அப்படின்னு வந்து பாருங்க ஸோ என்னென்ன வேல்யூஸ் நமக்கு இருந்தது 0.15 0.03 0.15 0.03 அதுக்கப்புறமா இன்னொரு ரேட் லா வந்து என்னது 0.15 0.03 1.20 1.20 இதுதான் வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஈக்குவல் டு K into இந்த X உடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருந்துச்சு 0.2 0.2 0.4 0.4 ஓகே 0.2 0.4 and then 0.4 ஓகே அடுத்து Y உடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருந்துச்சு Y உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து 0.02 0208 0.02 0208 போன இதுலயும் கரெக்டா தான் எழுதினோமா ஏதோ தப்பா எழுதின மாதிரி இருக்கு ஜீரோவே விட்டோம் பாருங்க இங்க நம்ம தப்பா பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் இங்க இருக்கிற ஜீரோ எழுத வேண்டியது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஜீரோ வரும் சரியா ஜீரோ வரும் ஓகே இங்க கரெக்டா எழுதிட்டோம் நம்ம ஓகேவா பவர்ல வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் எழுதிப்போம் n இவங்க எல்லாருக்குமே பவர் n இவங்க எல்லாருக்குமே பவர் வந்து m புரிஞ்சுதா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த n m எல்லாம் கண்டுபிடிக்க போறோம் இதை நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன் இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன் இதை வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இங்க பாரு இதுவும் 0.4 இதுவும் 0.4 நான் என்ன பண்றேன் 3 ஐ 2 ஆல டிவைட் பண்றேன் 3 ஐ 2 ஆல டிவைட் பண்றேன் சரியா வாங்க அதை பண்ணலாம் 3 ஐ 2 ஆல நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம் சரியா சோ கவனிங்க 1.20 divided by 0.30 equal to K into 0.4 to the power n 0.08 to the power m divided by K into 0.4 to the power n and then 0.02 to the power m ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இவங்கள தான் நம்ம கேன்சல் பண்ண போறோம் ஓகே சோ இப்போ நீங்க இவங்கள கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்கா x to the power 2 ன்னு போடலையா எங்க தப்பாயிடுச்சு ஏன் x to the power 2 வா ஆர்டர் வந்து நீங்க இத பார்த்து எழுத கூடாது ஆர்டர் அப்போ நீங்க இது ரியாக்ஷனே பார்க்க கூடாது ஆர்டர் அப்போ ரியாக்ஷன் அப்போ நீங்க அத பார்க்கவே கூடாது அது எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம ஃபைண்ட் பண்றோம் புரிஞ்சுதா எக்ஸ்பெரிமெண்டலா தான் நம்ம வந்து ஆர்டரை வந்து ஃபைண்ட் பண்றோம் சோ நீங்க அத பார்த்து எழுத கூடாது 0.30 1.20 கேன்சல் பண்ணீங்கனா 4 டைம்ஸ் ஓகேவா கேன்சல் பண்ணீங்கனா 4 டைம்ஸ் இங்க என்ன ஆகும் 0.4 கேன்சல் ஆயிடும் k கேன்சல் ஆயிடும் இங்க வந்து பாருங்க 0.08 divided by 0.04 இல்லையா இவனை நம்ம கேன்சல் பண்ணலாமா என்ன டைம் வரும் 8/2 என்னதுடா 8/2 வந்து 4 இல்லையா சோ 4 அப்படினு கிடைக்குது வாங்க நம்ம அந்த சைடு எழுதுவோம் இப்போ சோ நல்லா கவனிங்க 4 equal to இங்க என்ன வருது நமக்கு 4 to the power m என்னது m நியூமரேட்டர்ல 4 to the power m கீழேயும் 4 to the power m கேன்சல் பண்ணி தான் நம்ம வந்து என்னன்னு போடுறோம் 4 to the power m அப்படினு வந்து எழுதுறோம் சோ இப்போ இங்க பாரு இதுவும் 4 தான் இதுவும் 4 தான் அப்ப இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்ப m ஓட வேல்யூ வந்து 1 சரியா m ஓட வேல்யூ வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க நான் என்ன பண்ணலாம் இதுவும் 0.2 தான் இதுவும் 0.2 தான் அப்ப நான் ஈக்குவேஷன் 2 வை 1 ஆல டிவைட் பண்ணா எனக்கு இவன் கேன்சல் ஆயிட்டு n கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சோ வாங்கப்பா நம்ம n கண்டுபிடிக்கலாம் 0.30 divided by 0.15 which is equal to k into 0.4 to the power n 0.2 to the power m okay divided by k into 0.2 to the power n and then 0.2 to the power m okay so இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா ரெடியா எஸ் சோ டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணுங்க ஃபாஸ்டா 2 கேன்சல் இது என்ன 15 30 ஆல அடிச்சா 2 4 ஆல அடிச்சா 2 ஓகே சோ வாங்க which is equal to 2 equal to k cancel anyway 2 to the power n அப்போ n equal to 1 ஓகே சோ நமக்கு இங்க m ஓட வேல்யூ 1 தான் n ஓட வேல்யூவும் 1 தான் இப்போ நம்ம இதோட ரேட் லா எழுதிடலாமா சோ கேன் we write the rate law of here இங்க நம்ம கரெக்ட்டா அந்த ரேட் லா எழுதினாமா சோ rate which is equal to k into x to the power n 1 தான்
y to the power n 1 தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ரேட் லா. இதுதான் நம்மளுடைய ரேட் லா. சரியா? இப்போ இதுல k உடைய வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். யூ கேன் டேக் எனி ரியாக்ஷன் ஃப்ரம் தேர். அங்கேருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. ஈஸியா நான் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 நான் வந்து எடுத்துக்கிறேன். 0.15 which is equal to k into 0.2 to the power 1, 0.02 to the power 1. இங்கேயும் பாரு நம்ம 0லாம் போட மிஸ் பண்ணிட்டோம் பாரு. பண்ண தப்பே திருப்பியும் பண்ணியிருக்கோம். இங்கேயும் 0 வரும். சரியா? ஸோ என்ன வரும்? நல்ல வேளை நமக்கு கேன்சல் ஆயிட்டதுனால ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை அது. ஓகே, ஸோ கவனிங்கப்பா, என்ன வருது நமக்கு? k 0.2 into 0.002. நம்ம என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம் இல்லையா? k வந்து இருக்கு. இது இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு? 0.15 divided by 0.2 into 0.02. ஓகே, அப்ப k which is equal to 0.15 divided by என்னது? 2 to the power 2 into 10 to the power minus 1 வெச்சுக்கோங்க. இது 2 into 10 to the power minus 2 அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. 0.15 கூட சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு k வேல்யூ கிடைச்சிடும், which is equal to 37.5. 37.5. என்ன ஆர்டர் இது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்ப என்னது? per mole liter per second. சரியா? per mole second order reaction 1 plus 1 2 இல்லையா? so per mole per liter per second. ஓகேவா? புரிஞ்சுதா? per mole liter per second. கரெக்ட் தான். அடுத்து போலாமா? ஓகேப்பா. so next question. இந்த question இது வரைக்கும் யாருக்கெல்லாம் clear? இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பக்கா clearடா? பக்கா clear? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, செம்ம இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தான் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எல்லாம் கேட்பாங்க. the rate constant for the first order reaction வந்து என்ன அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. so what is the given value here? இங்க வந்து நமக்கு given value வந்து என்னது? the rate constant of first order reaction வந்து இருக்கா, அதோடைய rate constant வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, which is k equal to 1.54 into 10 to the power minus 3. 1.54 into 10 to the power minus 3. சரியா? and then t half உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, they are asking us to find the half life. half life வந்து கேக்குறாங்க. first order reactionக்கு என்ன ஃபார்முலா? first order reactionக்கு half life என்ன ஃபார்முலாடா? ஃபாஸ்டா சொல்லுங்க. என்ன ஃபார்முலா வந்து வரும்? வெரி குட். t half which is equal to 0.6932 divided by k. okay, so t half which is equal to 0.6932 divided by k. சரியா? அப்போ t half which is equal to 0.6932 divided by k உடைய வேல்யூ 1.54 into 10 to the power minus 3. சரியா? 10 to the power minus 3. ஜஸ்ட் நீங்க இதை சால்வ் பண்ண போறீங்க. ஜஸ்ட் இது சாதாரண மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான். பண்ணீங்கன்னா 450 அப்படின்னு கிடைக்கும். so 450 seconds. so 450 seconds is the t half. t half அப்படிங்கிறது என்னது? half life. சரியா? it is half life. okay, so இப்போ இந்த क्वेश्चन யாருக்கெல்லாம் clear? chatல சொல்லுங்க. அடுத்து போலாமா? the half life of a homogeneous system. homogeneous gaseous systemனா ஒண்ணும் இல்ல, நம்ம ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட் எல்லாரும் வந்து சேம் ஃபேஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, so the half life of a homogeneous gaseous reaction வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, which orders first order kinetics அப்படின்னு கொடுத்துட்டாங்க. so நான் என்ன பண்றேன் அப்படின்னா given வந்து நான் எழுதிக்கிறேன். so given வந்து நான் எழுதிக்கிறேன். சரியா? so of the reaction which obeys first order kinetics அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. so order of a reaction வந்து 1. order of reaction வந்து 1. okay, which is equal to 8 minutes. okay, so t half வந்து என்னது அப்படின்னா t half வந்து 8 minute. okay, 8 minutes, right? next, how long will it take for the concentration reduced to 1% of the initial value? சரியா? initial valueல 1%க்கு ரெடியூஸ் ஆகணும்னா மிச்சம் வந்து 1% அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா? மிச்சம் blissful memories பிரேக்கா? ஓ 8:40 ஆயிடுச்சா? do you need a break? break விட்டா நீங்க காணா போயிடுறீங்களே. பிரேக் விட்டா தான் நீங்க காணா போயிடுறீங்களே. ஹே, டிவைட்லாம்
டிவைட்லாம் நம்ம பண்ணதாண்டா பண்ணணும், மெமரிலாம் பண்ணக்கூடாது. டிவைடு அந்த டிவைட் எல்லாம் எப்படி ஈஸியாக பண்ணுறீங்க, இல்லை மெமரி பண்ணணுமா? ஈஸி ட்ரிக் டூ. டிவைட் வந்து நீங்கள் தான் டிவைட் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ, ஒன்றுமே இல்லை. நீ பாரு 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ. ரொம்ப பெரிய வேல்யூலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி டிவைட் பண்ணுங்க போகிறோம். சரியா? டு வாண்ட் பிரேக் ஆர் நாட்? யாருக்கு பிரேக் வேணும்? பிரேக்குன்னு சாட்டில் போடுங்க. யாருக்கு பிரேக் வேண்டாம், நோ பிரேக் அப்படின்னு போடுங்க. நோ பிரேக், we don't want break. படிச்சே ஆகணும்னு வெறித்தனமா இருக்காங்க. நோ பிரேக் தான் எனக்கு நிறைய சாட்ல வருது. சரியா? கொஞ்சம் முடிச்சிடலாம்டா ப்ளீஸ்டா. சரியா? ஓகே, நம்ம நல்லபடியா முடிச்சிடலாம். நான் நிறைய வந்து இந்த அதனது ஒரு கொஸ்டினையும் வந்து ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஷார்ட்ஸ்ல போட பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. ஃபார்மிக் ஆசிட் நடத்துங்க மேம், அது நடத்துங்க மேம், இது நடத்துங்க மேம் அப்படின்னு. ஓகே, நான் அதுக்கப்புறம் தான் போயிட்டு இதுக்கப்புறம் நைட்டு தான் நான் அதுக்கு ஸ்லைடு போட்டு ரெக்கார்டே பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? காலையில எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு வந்து ஃபார்மி சிவராத்திரி தான். காலையில உங்களை டேரக்டா 5 o'clock இதே போர்டில் வந்து மீட் பண்ணுவேன். ஓகே, கம் மார்னிங் 5 o'clock அண்ட் பிரிங் மீ பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, சரியா? வாங்கப்பா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வந்து நம்ம பார்க்கலாம். கவனிங்க. ஸோ நம்ம வந்து என்ன கேட்குறாங்கன்னா மிச்சம் வந்து 1% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏயுடைய வேல்யூ வந்து என்னது? 1%. ஓகே, 1%. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? கே which is equal to 2.303 divided by t into log of a0 divided by at. இல்லையா? 2.303 into divided by t into log of a0 by at. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இந்த t half சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். ஸோ t half ஓட ஃபார்முலா என்னது? 0.6932 divided by k. இல்லையா? 0.6932 divided by k. யாரும் இந்த ரெண்டு ஃபார்முலாவை என்ன ஆனாலும் மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, these two formulas are இருங்க கலரை மாத்தி விடுவோம். These two formulas are very important. ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த சாப்டர்ல இருக்கிறதே few formulas தான். ஓகேவா? ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். நான் என்ன பண்றேன்? கே அந்த பக்கம் போயிடுது, டெம்பரேச்சர் கீழே வந்துடுது, டைம் கீழே வந்துடுது. ஏன்னா டி ஹாஃப் வேல்யூ தான் நம்ம கிட்ட தெரியும். அப்போ கே ஈக்குவல் டு 0.6932 divided by t half. t half வேல்யூ தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 8 minutes அப்படினு சொல்லிட்டு. சரியா? சோ நம்ம என்ன பண்றோம்? இத வந்து சால்வ் பண்றோம். சோ 0.6932 divided by 8 வந்து என்ன வரும்? 0.087. ஓகே? 0.087 per minute அப்படினு நமக்கு வந்து கிடைக்குது. சோ இதான் ரேட் கான்ஸ்டன்ட் k உடைய வேல்யூ. ஓகே? சோ நான் இப்போ இத கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப்ல நான் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். k which is equal to 2.303 divided by t. இதுல என்ன ஆயிடும்? டைம் அந்த பக்கம் போய்டும், k இந்த பக்கம் வந்துரும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? t equal to இத நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். t equal to 2.303 divided by k into log of a0 divided by 80. a0 divided by 80. சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போறோம் 2.303 divided by k. k உடைய வேல்யூ என்னது? இப்போதான கண்டுபிடிச்சோம். 0.087 into log of a0 என்னது? a0 தான இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். எப்பயுமே a0 வந்து 100 தான் இருக்கும். 80 தான் மிச்சம் தான் அவங்க கொடுத்துட்டாங்களே 1% வேல்யூ reduced to 1%. மிச்ச வேல்யூ தான் அவங்க 1 அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ நான் என்ன பண்றேன்? 2.303 divided by 0.0 என்னலே கவனிங்க, இங்க எழுதிக்கிறேன், இடம் இல்லனால இப்படி இங்க வாங்க, அடுத்த ஸ்டெப்க்கு இங்க வாங்க. equal to 2.303 divided by 0.087 log 10 square இல்லையா? log 10 square னு எழுதலாமா? அடுத்த ஸ்டெப் கவனிங்க. 2.303 divided by 0.087 10 square na 2 log 10 na 2 log 10 log 10 ஓட வேல்யூ 1 log 10 ஓட வேல்யூ 1. அப்ப எனக்கு என்ன வரும்? 2.303 divided by 0.087 into log 2 இல்லையா? sorry into log 2 இல்ல into 2 அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். You have to just find the answer. 52.93 minute. Okay, 52.93 minute. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளுடைய டைம் டேக்கன். என்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு வாட்டி காட்டுறேன், கவனிங்க. ஓகே, ஸோ கிவன் எழுதியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டி ஹாஃப் வந்து 8 minutes அப்படின்னு தெரியும். அண்ட் தென் மிச்சம் வந்து 1 அப்படின்னு வந்து கொஸ்டின்ல வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ கவனிங்க, ரெண்டு ஃபார்முலா வந்து எழுதிக்கிறோம். என்ன ரெண்டு ஃபார்முலா? ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் which is equal to 2.303/t into log of a0/at. அப்புறமா half life வந்து எழுதுறோம் 0.6932 divided by k. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா we are going to substitute it over here. ஓகே, சோ நம்ம இத என்ன பண்றோம் அப்படினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி we are finding out the value of k, rate constant கண்டுபிடிக்கிறோம். அந்த rate constant எடுத்துட்டு போயிட்டு இதுல நம்ம போட்டோம் அப்படினா ஈஸியா நம்ம இந்த டைமை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? டன். சோ இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாமா? the time of யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? ஓகே, சோ இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாமா? it is going to be a long question. they can ask in 5 mark question also. so நல்லபடியா கவனிங்க. the time for half change in a first order decomposition of a substance is 60 seconds. okay, so என்னென்ன given கொடுத்திருக்காங்க அப்படிங்கற given first நம்ம வந்து எழுதிடலாம். யாருக்கெல்லாம் given எழுத தெரியாதோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க என் கூட சேர்ந்து. the time for half change na half life சொல்றாங்க of a first order reaction. okay, அப்ப order of a reaction வந்து 1 அப்படினு கொடுத்துட்டாங்க. அடுத்து decomposition of a substance A to 60 seconds. okay, T half வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 60 seconds அப்படினு கொடுத்திருக்காங்க. நல்லா பாரு, half life 60 seconds கொடுத்திருக்காங்களா? okay, calculate the rate constant. rate constant வந்து k. calculate the rate constant. how much of A will be left after 180 seconds? 180 செகண்ட்ஸ்ல எத்தனை A வந்து நமக்கு மீதி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? சோ நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? T half வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சோ T மேம் all are talking மேம் distracting, all are talking distracting. பேசட்டுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கட்டுமே. ஆல்லாம் கிடையாது. யாரெல்லாம் என் டீம் யாரெல்லாம் இருக்கீங்க? இங்க ஸ்ராவணி மேம் டீம் யாரெல்லாம் இருக்கீங்க? சாட்ல அவங்க மட்டும் ஒரு ஃபயர் போடுங்க. இங்க வெட்டி கதை பேசாம கிளாஸ் கவனிச்சுட்டு நல்ல கட் ஆஃப் வாங்கி நல்ல காலேஜ் சேரணும்னு யாரெல்லாம் இருக்கீங்க? எவ்வளவு பேர்னு பாருங்க. ஆள் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு 10 பேர் தான் திருப்பி பேசிட்டு இருக்கான். முக்காவாசி பேர் வந்து இல்ல சைலண்டா கவனிச்சிட்டு இருக்கான். ஓகே, சூப்பர். பாரு, அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரீம் காலேஜ் ரீச் பண்ணிடுவாங்க நல்ல கட் ஆஃப் வாங்கி. இங்கே கதை பேசிட்டு இருக்கிறவங்க வந்து நமக்காக தான் விட்டு தராங்க. ஸோ கதை பேசுறது நல்லதுதான். சரியா? கதை பேசுறவங்க வந்து நமக்காக சீட்டை வந்து விட்டு தராங்க. ஓகே, வாங்கிக்கோ. நாளைக்கு வந்து ஃபுல் டே மேரத்தான்டா, ஜாலியா கதை பேசு. 15 மணி நேரம் நீ வந்து கதை பேசலாம். இது வந்து ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து சும்மா வந்து அப்படியே இங்க வந்து சாட் பண்ணிட்டு போறது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து there are so many people who are listening to the live and then getting benefited out of it. okay, சாரிலாம் வேணாம், பட் ஜஸ்ட் சொல்றேன். பாத்தியா இவ்வளோ பேர்? எனக்கு என்னன்னா ஜெனியூனா நிறைய பேர் வந்து கரெக்டான ஒரு டவுட் வந்து கேட்பாங்க. அது வந்து நான் சாட் ஆஃப் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. பட் ஜெனியூனா ஒரு கொஸ்டினுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நான் ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? ஆன்சர் பண்ண கிஷோர் வந்து ஒரு ஆப்போசிட் டீமா தாராளமா இருந்துட்டு போப்பா. சரியா? ஓகே, சூப்பர், செம. கிளியரா? நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா போனை வந்து வர்டிக்கலா வச்சுக்காதீங்க. எப்பயுமே போனை வர்டிக்கலா வச்சுக்காதீங்க, ஹரிசாண்டலா வந்து மாத்திக்கோங்க. சரியா? ஹரிசாண்டலா வந்து மாத்திக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகேடா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆமா, நிறைய ஜெனியூனா வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. வாங்க, இப்போ டி ஹாஃப் கொடுத்தாலே அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்கடா. டி ஹாஃப் வேல்யூ வந்து இருக்கு அப்படின்னாலே அந்த டி ஹாஃப் உடைய ஃபார்முலா வச்சு தான் நம்ம கே கண்டுபிடிக்க போறோம்னு அர்த்தம். ஸோ டி ஹாஃப் உடைய ஃபார்முலா வந்து என்னது? ஆஃப் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 0.6932 டிவைடட் பை கே. இல்லையா? 0.6932 டிவைடட் பை கே. இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா. சரியா? நான் இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து டி ஹாஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டி ஹாஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, கே தானே வேணும். அப்போ கே ஈக்குவல் டு டிவைடட் பை டி ஹாஃப். எக்ஸ்சேஞ்ச் ஆயிப்பானுங்க இவங்க வந்து, எக்ஸ்சேஞ்ச் ஆயிப்பாங்க. டிவைடட் பை டி ஹாஃப். டி ஹாஃபோட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே. டி ஹாஃபோட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே. 0.6932 டிவைடட் பை டி ஹாஃபோட வேல்யூ தான் 60 செகண்ட்ஸ் ஆச்சுல.
ஸோ 60 ஓகேவா. ஸோ 0.6932 divided by 60 வந்து என்னன்னு வரும் நமக்கு, which is equal to 0.0115 இல்லையா, 0.0115 ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட், இதுதான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் அப்படின்னா, how much of A will be left after 180 seconds. அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா the leftover கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். என்னது, ரேட் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா வந்து என்னது, போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுங்க மேம், வெர்டிக்கல் ஹரிசான்டல் சொல்லாதீங்க மேம். டேய் எப்படியோடா, புரிஞ்சா சரிடா, சரியா, ஓகேவா. டார்சல் வென்ட்ரல் சொல்லுவா, டார்சல்ல வச்சு போனை பார்க்காதீங்கடா, வென்ட்ரல் பொசிஷன்ல பாருங்கடா. ஓகே, அப்பா சொல்லுங்க, கெம்லவர் வந்துட்டாரா? சரி, இப்போ கெம்லவர் நாளைக்கு தயவுசெய்து லைவ் வந்துடாதீங்க கெம்லவர், ஓகேவா. நெட் வேஸ்ட் ஆகிட போகுதுடா. வந்திருக்காரா அவரு? வேற ஐடியா? இப்போவே தொண்டை போச்சு. சரி வாங்க வாங்க, டக்குன்னு முடிச்சிடலாம் இதை, சரியா. கம் ஹியர் ஃபாஸ்ட். நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கிறோம். K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. A0 divided by A. சரியா? ஓகே. ஸோ நான் இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, I have the value of K. என்னது, ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நம்ம இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தெரியும், டைம் தான் தெரியாது. அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இங்கே வந்து டைம் அங்கே போயிடுது. அப்போ T equal to 2.303 divided by K. இங்கே நமக்கு K உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், which is equal to 0.0115 இல்லையா, 0.0115. ஓகே, log of A0. A0 எப்பயுமே எப்படிடா இருக்கும், A0 எப்பயுமே வந்து 100 தான் இருக்கும் இல்லையா. A0 எப்பயுமே வந்து 100 தான் இருக்கும். இப்போ 80, அந்த ரிமைனிங் 80 இருக்குல்ல, அந்த 80 தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அக்ஷயா மேம் நான் நாளைக்கு மேரத்தானை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாளில் எவ்வளோ மார்க் வாங்க முடியுமோ வாங்குவேன் கண்டிப்பாக அக்ஷயா, ஓகேவா. கண்டிப்பாக வாங்க. ஓகே, சூப்பர். ஸோ A0 divided by 80 or A. சரியா? ஓகே, ஸோ கடகடன்னு கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இதெல்லாமே நான் அந்த பக்கம் வந்து நான் கொண்டு போயிடுறேன். டீயோடைய வேல்யூவும் எனக்கு தெரியும். என்னது, அவங்க கொடுத்துருக்காங்க 180 செகண்ட்ஸ், லெஃப்ட் ஆஃப்டர் 180 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டீயோடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 180 ரைட். இவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஓகே, ஸோ log 100 by A0 மட்டும்தான் இருக்கும். log 100 by A மட்டும்தான் இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 180 into 0.0115 divided by 2.303. சரியா, டிவைடட் பை 2.303. ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போறீங்க. சரியா, ஸோ இந்த வேல்யூவை 180 into 0.015 divided by 2.303 இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 0.9207 அப்படின்னு கிடைக்கும். 0.9207 அப்படின்னு வந்து கிடைக்கும். அதுதான் log 100 divided by A. சரியா, அதுதான் log 100 divided by A. சரியா, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இப்போ log A by log B அது நம்ம எப்படி எழுதலாம், log A minus B அப்படின்னு எழுதலாமா. log A minus log B வந்து log A by log B log A minus log B அப்படின்னு எழுதலாமா, which is equal to 0.9207. ஓகே, எல்லாருக்கும் log 100 ஓட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும் இல்லையா. log 100 ஓட வேல்யூ வந்து 2. ஓகே, லஞ்ச் பிரேக் உண்டா? கண்டிப்பா உண்டுடா, கவலைப்படாதீங்கடா. பிரேக்லாம் உண்டு. ஐ திங்க் பிளிஸ்ஃபுல் ஐடி தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்படி நாளைக்கு பிளான் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு காலையில ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஹாவ் சம் வாட்டர் மேம். ஆமாண்டா, முடிச்சிடலாம். சரியா, கவனிங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 log 100 வேல்யூ வந்து என்னது, இட் இஸ் 2 ரைட். 2 கவனிங்க, 2 minus log A which is equal to 0.9207. சரியா, ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த log A மட்டும் அப்படியே இருக்கு.
ஓகே log a அப்படியே இருக்கு இது வந்து எனக்கு equal to க்கு அந்த பக்கம் போயிடுது சரியா அப்ப log a which is equal to என்ன ஆகும் நமக்கு 2 minus 0.9 அப்படின்னு வரப்போகுது நமக்கு 0.9207 அப்ப log a உடைய வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 2 minus 0. என்னடா ஏய் கொஞ்சம் வெயிட் பண்றா சாட்ல வந்து இவ்வளவு டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்கடா டுமாரோ ஸ்கூலா அப்ப ஸ்கூல்ல போயிட்டு படிங்க வந்து படிங்க சரியா ஓகேவா சோ ஸ்கூல் போயிட்டு வந்து படிங்க ஓகே சோ 2 minus 0. பண்ண போறீங்க அப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1.0973 அப்படினு கிடைக்கும் 1.0973 சோ log a வந்து 1.0973 அப்படினா a உடைய வேல்யூ வந்து என்னது அப்ப a உடைய வேல்யூ வந்து என்னது log equal to அந்த பக்கம் போச்சு அப்படினா anti log இல்லையா anti log of 1.0973 so log table லயே உங்களுக்கு anti log அப்படின ஒரு டேபிள் இருக்கும் பட் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பப்ளிக்ல log book கொடுத்தாலும் எழுதிடலாம் or உங்களுக்கு மேக்ஸिमम ப்ராப்ளம்லயே அதோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க சரியா so anti logல வந்து anti log of 1.0973 வந்து என்ன வருதுனா 12.5 அப்படினு வருது so 12.5% is the correct answer 12.5% is the correct answer புரிஞ்சுதா yes புரிஞ்சுதாடா is that correct or not clear okay so இன்னும் வந்து நமக்கு 1 2 3 questions இருக்கு நம்ம குயிக்கா முடிச்சிடலாம் சரியா ஏனா இதுல வந்து நமக்கு பெரிய 5 மார்க் மாதிரி இருக்கிற questions கூட பார்க்க வேணாம் at least 2 மார்க் 3 மார்க்ல கேட்கக்கூடிய questions நம்ம முடிக்கணும் இல்லையா அப்பதான் pdf தர முடியும்டா then only I can give you the pdf right okay zero order reaction is 20% complete in 20 minutes ஒரு zero order reaction வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா 20% வந்து நம்ம reaction வந்து 20 minutesல நம்ம வந்து complete பண்றோம் okay calculate the value of rate constant okay வா so நம்ம வந்து என்ன சொல்றோம் calculate the value of rate constant okay and the in what time will the reaction be 80% complete okay வாங்க first given தெளிவா எழுதுவோம் அப்பதான் வந்து ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும் given first எழுதுவோம் நம்ம ஓகே சோ நல்லா கவனிங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க which is equal to 0 zero order reactions 20% complete in 20 minutes அப்படினா என்ன அர்த்தம் 20 minutesல வந்து அது அந்த ரியாக்ஷன் வந்து 20% complete ஆயிடுச்சு அதாவது T20 வந்து எவ்வளவு T20% வந்து 20 minutes okay T20 வந்து என்னது it is 20 minutes okay calculate the value of rate constant rate constant ஓட value k value வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க and in what time will the reaction be 80% complete அந்த reaction வந்து எத்தனை டைம்ல வந்து அது வந்து 80% கம்ப்ளீட்டா வந்து இருக்கும் அப்படினு வந்து கேக்குறாங்க ஒண்ணுமே இல்ல பார்த்தோனே ஆன்சர் சொல்லிரலாம் என்னது இது 20% 20%ல முடிய நமக்கு வந்து 20 minutesனா 80%ல முடிய 80 minutes அவ்வளவுதான் சரியா 80%ல முடிய வந்து என்னது அப்படினா it is called as 80 minutes என்னடா டெக்ஸ்ட் இது ஒரு வார்த்தையும் புரிய மாட்டேங்குது வா ஒரு வார்த்தையும் புரியல தயவு செய்து மக்களே சாட்ல ஸ்பாம் பண்ணாதீங்கடா ஓகே மினி மெட்டீரியல் pdf தரேன் pdf தரேன் கவலைப்படாதீங்க வாங்க இது கவனிங்க ஓகே so yes guys so இங்க வந்து 80% pdf வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க அப்ப 80% க்கு வந்து 80 minutes அவ்வளவுதான் 80% க்கு வந்து it is 80 minutes so வாங்க எனக்கு zero order reaction க்கு rate constant formula வந்து என்னது k which is equal to a0 minus a divided by என்னது t இல்லையா divided by t இதுதான் rate constant உடைய formula k which is equal to எனக்கு என்ன தெரியும் a0 ஓட வேல்யூ தெரியும் a0 வந்து எவ்வளவு it is 100 right it is 100 a உடைய வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க what will be the reaction be 80% complete க்கு வந்து சொல்றாங்க 80% completion அப்படினா எனக்கு மீதி வந்து எவ்வளவு இருக்கும் வெறும் 80% completion அப்படினா மீதி 20% தான் இல்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த 20% க்கு கண்டுபிடிக்கிறேன் கரெக்ட் தான் 20% க்கு கண்டுபிடிக்கிறேன் அப்போ நல்லா கவனிங்க பாரு ஏங்கிறது மிச்சம்டா ஓகே ஏங்கிறது மிச்சம் 100ல 20 ரியாக்ட் ஆயிடுச்சுனா மீதி வந்து 80 சரியா மீதி வந்து என்னது அப்படினா 80 இப்போ
100ல 80 ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து 20, ரைட்? இப்போ நான் வந்து 80%க்கு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோம். அப்போ 100 minus 80 divided by t, ஏன்னா இது t20க்கு இல்லையா? 100 minus 80 தான் ரிமைனிங் இருக்கு நமக்கு, divided by 20. We are calculating it for 20 minutes, right? அப்போ equal to 20 divided by 20. ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 1. ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறேன். எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ T80க்கு பார்க்கலாமா? T80க்கு சால்வ் பண்ணுறோம். K which is equal to A0 ஓட வேல்யூ வந்து 100 மைனஸ் A உடைய வேல்யூ வந்து என்னது? 100ல 80 போயிட்டா 20 தான் இருக்கும். டிவைடட் பை T. T தான் எனக்கு தெரியாது. T அந்த பக்கம் போயிடும், K இந்த பக்கம் வந்துடும். அப்போ 100 minus 20 வந்து என்னது? இட் இஸ் 80 divided by 1. அப்போ இங்கே நமக்கு T80 என்னது? இட் இஸ் 80 minutes. ரொம்ப ஈஸிடா. 20% முடிய 20 மினிட்ஸ் ஆகுதுன்னா 80% முடியறதுக்கு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 80 ஆகும். 80 மினிட்ஸ் ஆகும் 80% ஆஃப் த ரியாக்ஷன் முடியறதுக்கு. சரியா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஓகேவா? சரிடா. ஸோ என்ன பண்ணலாம்? எல்லாமே சேம் மாடல் தான். இதே மாடல்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மற்ற ப்ராப்ளம்ஸையும் நீங்க வந்து சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதோட முடிச்சுக்கலாமா நம்ம? Can we complete it now? Okay, so can we meet tomorrow? நாளைக்கு காலையில 8 o'clock நம்ம வந்து ஷார்ப்பா மீட் பண்ணலாமா? வாட் இஸ் ஸ்பாம்னா கண்டினியூஸா ஒரே மெசேஜை திருப்பி 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 அனுப்புறதான். உங்க சேனல்ல ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிடிஎஃப் யூடியூப்ல வந்துச்சு, பட் இப்போ வரல. புரியலடா. என்ன பிடிஎஃப் சொல்லுங்க, நான் இதுல சென்ட் பண்றேன். ஓகே, 80 minutes da, 80 minutes unit. Okay, don't cut live. தெரியல, it depends on you. நீங்கெல்லாம் நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா 5 PM நம்ம வந்து ஜாலியா மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்துருவீங்களா? யாரெல்லாம் வந்துருவீங்க கண்டிப்பா லைவுக்கு? 5 AM-க்கு 5 AM லைவ் யாரெல்லாம் வந்துருவீங்க? சாட்ல வந்து மீ அப்படின்னு போடுங்க. ஏய், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்களா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. யாரெல்லாம் வந்துருவீங்க? மீ 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 ஓகே ஓகே பசங்களா, சூப்பர். சரியா? நான் இப்போ வந்து லைவ் எண்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்து தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இன்னைக்கு நைட் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோ கூடவே நான் பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏபிசிடி கன்வர்ஷனுக்கு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கும். சரியா? 9 o'clock. ஸோ கண்டிப்பா பாருங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. வில் மீட் டுமாரோ. கண்டிப்பா வந்து எல்லாரும் 5 மணிக்கு வந்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இப்போ போயிட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? மேம் லுக் லைவ் பிளேலிஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு சார் ஃபோட்டோ இருக்கா? என்ன ஃபோட்டோடா? சரி சரி, ஆமாம், பிரகாஷ் சார் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுவாருடா 20 அன்னைக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து பிரகாஷ் சார், ஓகே, பிரகாஷ் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஹீல் டீச் யூ. ஓகே, 20 அன்னைக்கு பிரகாஷ் சார் உங்களுக்கு டீச் பண்ணுவார். 1 mark குவிஸ். ஓகேவா? சரிடா, டன் டன் டன். பை 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 பை. பிடிஎஃப், ஆமா ஆமா, பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணும்? ஐ கிவ் யூ த பிடிஎஃப். ஓகே, என்ன பிடிஎஃப் அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்ஸோட பிடிஎஃப் நான் இப்போ உங்களுக்கு தர போறேன். 8th சாப்டர் மட்டும் இல்ல, ஆல் ப்ராப்ளம்ஸ் பிடிஎஃப். ஓகேவா? ஆல் ப்ராப்ளம்ஸ் பிடிஎஃப். ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ பசங்களா சாட்ல இருக்கு, வாங்கிக்கோங்க. எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருக்கு இதுல. சாப்டர் 6, 7, 8, 9 ஃபார்முலா ஷீட் எல்லாமே இருக்கு இதுல. ஓகே, பின் பண்ணியிருக்கேன். சாப்டர் 6, 7, 8, 9 எல்லாமே இருக்கு. யூசஸ் பிடிஎஃப் இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆயிடும். சரியா? யூசஸ் வந்து இன்னைக்கு நைட் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகே, செம. ஓகேப்பா, சூப்பர். ஸோ எல்லாருமே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போவே கிளிக் பண்ணிக்கோங்க. யூ ஆல் கிளிக் த லிங்க். ஓகே, இப்போவே லிங்க் வந்து நீங்கள் எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ டாடா, பை பை, தேங்க்யூ. ஸோ நாளைக்கு யார் யாரெல்லாம் வர போறீங்களோ கமெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா உங்கள் அட்டண்டன்ஸை போட்டுருங்க.
டுமாரோ மார்னிங் 5 o'clock we all will meet. சரியா? 5 o'clock மீட் பண்ணலாம். நடுவில் எப்பெல்லாம் அழகா பிரேக் கொண்டு போகலாம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா நாளைக்கு லைவ் எப்படி போலாங்கிற சஜஷன்ஸ் சொல்லுங்க. 5 o'clock மறக்காம எல்லாரும் வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூப்பிட்டு வந்துருங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நம்ம உயிரை கொடுத்து படிக்க போறோம்டா. நாளைக்கு ஃபுல் டே படிக்க போறோம். நீ தனியா இருந்தா மேபி டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க, ப்ராப்பரா படிக்க முடியாது. நாளைக்கு லைவ் வாங்க, நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். சரியா? ஃபோன் சார்ஜ் போட்டு, நெட் பேக் போட்டு, ஏதாவது பவர் பேங்க் இருந்தா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. லேப்டாப் இருக்குன்னா கொஞ்ச நேரம் ஃபோன், கொஞ்ச நேரம் லேப்டாப்ல படிக்கலாம். சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். பை பை. நாளைக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாம் எவ்ரி 1 hour சர்க்குலேட் பண்ண போறோம். ஓகே?